வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. நம்முடைய ஐயங்களை தீர்த்து கொள்ள முதுநிலை பேராசிரியர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்களையும், முதுநிலை பேராசிரியர் மீனா சத்தியமூர்த்தி அம்மா அவர்களையும் நிகழ்விற்கு அழைத்திருக்கிறோம். அந்த நிகழ்விற்கு செல்வதற்கு முன்பாக அவர்களை பற்றிய குறிப்புகளை அனைவரோடும் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். முதுநிலை பேராசிரியர் சத்தியமூர்த்தி ஐயாவும் முதுநிலை பேராசிரியர் மீனா சத்தியமூர்த்தி அம்மாவும் இருவரும் 1989 அருள்நிதி பயிற்சி எடுத்து 33 வருடங்களாக மனவளக்கலையில் தொண்டாற்றி வருகிறார்கள். முதுநிலை பேராசிரியர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் வானியல் துறையில் முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களின் கீழ் 5 ஆண்டுகள் பணியாற்றிய பெருமைக்குரியவர். LNTயில் பணியாற்றிய அனுபவமும், ஃபேப் மெஷின்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை பெங்களூரில் நிறுவி 30 ஆண்டுகள் அதை நிர்வாகமும் செய்த பெரும் அனுபவத்தை உடையவர். முதுநிலை பேராசிரியர் மீனா சத்தியமூர்த்தி அம்மா அவர்கள் BA ஆங்கிலம் படித்தவர்கள். இருவரும் பெங்களூர் மல்லேஸ்வர் கை ட்ரஸ்டின் நிர்வாக அரங்காவலர்கள். தம்பதியர் இருவரும் தமிழ், ஆங்கிலம், கன்னடம் என 3 மொழிகளிலும் வகுப்பு எடுக்கும் திறமை பெற்றவர்கள். மன அழுத்த மேலாண்மை மற்றும் வாழ்வியல் மேம்பாட்டு பயிலரங்குகளை பொது தொழில் நிறுவனங்களிலும் தனியார் நிறுவனங்களிலும் நடத்திய அனுபவம் கொண்டவர்கள். தற்பொழுது ரெசிடென்ஷியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் வெற்றி, அதாவது வேதாத்ரி எஜுகேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்று அமைத்து அதன் மூலம் வேதாத்திரியத்தை பரப்பி வருகிறார்கள். இவ்வாறான பல்வேறு சிறப்புகளை பெற்ற தம்பதியர் இன்று நம் ஐயங்களை தீர்க்க வந்துள்ளார்கள். அவர்களை அன்போடு அனைவரின் சார்பிலும் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா, ஏதாவது இன்ட்ரோடக்ஷன் பேசுறீங்களா? ஒரு நிறைய பேரு சில கேள்விகள் கேட்டே இருப்பாங்க எங்களை அடிக்கடி. இந்த ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கும் நான் இந்த கேள்விக்கு ஒரு 1 hour முன்னாடி WCCலே பேசியிருக்கேன் ஆன்லைன்லயே. இருந்தாலும் அதை நினைவூட்டலுக்காக ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தை அறிவது எப்படி, அது நிறைய பேர் கேட்கறாங்க. ஐயா, திருப்பியும் அதை போய் பார்க்கல, கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாங்க. குயிக்கா ஒரு ரிவ்யூ பண்ணலான்ட்டு இருக்கேம்மா. ஒரு 5 to 10. சரிங்க சரிங்க, கண்டிப்பா கண்டிப்பாங்க பண்ணுங்க. ஓகே, அதை நான் சொல்லிட்டு அப்புறம் நான் கேள்விகள் ஆரம்பிச்சுக்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அவர்களுக்கும் ஏனைய அறங்காவலர்களுக்கும், இன்று இந்த இணைப்பை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற IT அன்பர்கள் அனைவருக்கும், மேலும் இந்த இணைப்பில் கலந்துள்ளவர்களுக்கும் கலந்து கொள்ள இருப்பவர்களுக்கும் எங்கள் இருவரின் சார்பாக பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய இந்த கேள்வி பதிலை தொடங்க இருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி நிறைய பேருங்க எங்க கிளாஸ்லயும் கேட்கறாங்க. டைரக்டா பிரம்மஞான வகுப்புக்கு போயிருந்தப்ப நிறைய பழைய அன்பர்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய வாய்ப்பு கிடைச்சது. அப்ப எல்லாம் என்ன கேட்கறாங்கன்னா, சார் நான் 5 வருஷம் மனவளக்கலை பண்ணிட்டு இருக்கேன், 10 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன், நான் எப்படி முன்னேறி இருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்லாம் கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் பேசியிருக்கேன் சாமிஜி, இதை பேசினதையே ஒரு நாளைக்கு 1987 பேசினதை நான் எடுத்து போட்டிருக்கேன், திரும்பவும் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அதையே திரும்பவும் இன்னைக்கு ஒரு பிரீஃபா சொல்லலான்ட்டு முனையறேங்க. ஒரு 10-12 பாயிண்டா படிக்கிறேன். நீங்க 5 வருடம் 10 வருடம் 2 வருடம் எவ்வளவு நாள் நீங்க மனவளக்கலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாலும் உங்களுடைய முன்னேற்றத்தை அளவுக்கிறதுக்கான ஒரு யார்ட் ஸ்டிக் ஒரு எதுங்கிறத இந்த ஒரு 12 பாயிண்ட படிக்கிறேன், கேட்டுங்க. நம்பர் 1, ஆன்மீக வகுப்புகளில் கலந்து கொள்ளும் ஆர்வம் அதிகரிக்கும். Then you are advancing in spiritual practice. ஆன்மீகத்துல முன்னேற்றிருங்க. 2வது, தியானம் செய்ய மேலும் மேலும் நீங்கள் இயங்குவீர்கள், உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். எங்க போனாலும் தியானத்துக்கு உட்கார்ந்துக்கலாமா, தியானம் கண்டக்ட் பண்ணுவாங்களான்னு ஒரு ஏக்கம் வந்துடும். அது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், நீங்க தியானம் பண்ண வெளிச்சங்கள், உங்களுடைய உள்ள இருந்த இம்ப்ரிண்ட் ஆன அனுபவங்கள், தரிசனங்கள்,
அதெல்லாம் வரும். சம்டைம்ஸ் நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறப்போ ஒரு தெய்வீக வாசனை வரும், ஒரு ஊதுபத்தி வாசனையோ ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சது, அது வாசனை வரும் உங்களுக்கு. அந்த சுவையை நீங்கள் அனுபவிப்பீர்கள் தியானத்துல. 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், கடவுளின் இருப்பை நீங்கள் எல்லா இடத்திலும் உணர்வீர்கள். ஃபீலிங் த பிரசன்ஸ் ஆஃப் டிவினிட்டி இன் அண்ட் அரவுண்ட் யூ. அடுத்தது, உங்களுக்கு மிகவும் உறுதியான ஆசனம் இருக்கும். ஸ்டடியா உட்கார்ந்துருவீங்க. தலை இப்படி தொங்கி விழுகிறது, இப்படி சாயறது அதெல்லாம் இல்லாம ஸ்டடியா நீங்க இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்தது, தன்னலமற்ற சேவையை தீவிரமாக செய்வதற்கு விருப்பம் இருக்கும், ஆர்வம் இருக்கும். அப்புறம் அடுத்தது, உங்கள் முகம் பொலிவோடு இருக்கும், கண்கள் பிரகாசிக்கும். முதல்ல நீங்க கிளாஸுக்கு போனப்பெல்லாம் எப்படி இருந்திருப்பீங்களோ தெரியாது. ஒரு 5-6 வருஷம் போனமா உங்க கண்ணில் ஒரு வெளிச்சம் தெரியுது, ஒரு ஒளி தெரியுது, முகத்துல ஒரு தேஜஸ் தெரியுது அப்படின்லாம் உங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு ஆன்மீக இதுல முன்னேற்றம். நீங்க முதல்ல சுறுசுறுப்பா, அப்புறம் அமைதி இல்லாம எல்லாம் தடா புடால் எடுத்து போடுவீங்க. வா சீக்கிரம் எடுத்து பெட்டை கார்பெட்டை போட, சேரை போட, எல்லாம் எடுத்து வைன்னு சத்தம் போட்டு ஆர்ப்பாட்டமா எல்லாம் செய்வீங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்களுடைய ஒரு ஆக்டிவிட்டியில எல்லாமே அமைதியும் கம்பீரமும் இருக்கும். இது ஒரு முன்னேற்றத்துக்கான இன்னொரு அறிகுறி. அடுத்தது, நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் அச்சமின்றியும், ஃபியர்லெஸ், எதை பேசினாலும் தைரியமா போய் உட்கார்ந்து பேசுவீங்க. கிளாஸ் எடுக்க சொன்னா எடுப்பீங்க. முதல்ல பயந்துட்டு இருந்த நீங்க உடனே கூப்பிட்ட உடனே எந்த டைம்லயும் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வந்துடும். எந்த வேலையை செய்யறதுக்கும் சந்தோஷமாவும் பயமில்லாமலும் மன நிறைவுடனும் செய்யும் திறமை வளர்ந்துவிடும். அடுத்தது 10வது பாயிண்ட், நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பாகுபாடு காட்ட மாட்டீர்கள். இமோஷனல் ஆயிட்டு அவர்கிட்ட கூட இவர்கிட்ட கூட எல்லாம் சொல்ல மாட்டீங்க, அவர் நல்லா பண்ணுவாரெல்லாம் சொல்ல மாட்டீங்க. இந்த ஒரு உணர்ச்சி வயப்பட மாட்டீங்க. அதுல பாகுபாடு, ஒரு டிஃபரன்சியேஷன், அவருக்கு அவர் நல்லா பண்ணுவார், இப்படி பண்ண மாட்டாரு, அதெல்லாம் சொல்லாம இருப்பீங்க. இதெல்லாமே நீங்க ஆன்மீகத்துல முன்னேறிக்கிற ஒரு அறிகுறி. அடுத்தது, நீங்கள் சலிக்காத மனமும் உள்முகமா எப்பவுமே இருப்பீங்க. அதுல இருக்கிறதுல ஒரு ஷார்ப்னஸ் இருக்கும், கூர்மையா ஷார்ப்னஸ் இருக்கும். அப்புறம் நுட்பமான மனத்தை கொண்டிருப்பீர்கள். உங்களிடத்தில் அமைதியும் சாந்தமும் காணப்படும். திருப்பியும் படிக்கிறேன் பாருங்க. நீங்கள் சலிக்காத மனமும் உள்முகமாக இருப்பீர்கள் எப்பொழுதும். கூர்மையான ஒரு ஷார்ப்னஸ் எல்லாத்திலையும் தெரியும். நுட்பமான மனத்தை கொண்டிருப்பீர்கள். உங்களிடம் அமைதியும் சாந்தமும் காணப்படும். இது அறிகுறி. அடுத்தது, உங்களுக்கான ஆரோக்கியமான உடலும் மனமும் இருக்கும். வர வர ஆனா ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறதெல்லாம் போயிட்டு you will become healthy and peaceful in the mind. அது வரும். 14வது பாயிண்ட். 15வது பாயிண்ட், உங்கள் குரல் இனிமையாக கனிவாக இருக்கும். ரஃப்பா இருந்தது போயிங்க, அப்படியே இனிமையா கனிவா மாறிடும். ஃபைனல் பாயிண்ட் 15வது. 16வது, தினமும் அகத்தாய்வும் ஆழ்ந்து செய்ய செய்ய உங்கள் அகங்காரம் கரைவதை காண்பீர். கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். சாமிஜி சொன்னதுதான் நடக்குங்க. தியானமும் அகத்தாயும் ஆழ்ந்து செய்ய ஆரம்பிப்பீருங்க. உங்களிடத்துல அந்த ஈகோ கொஞ்சம் கொஞ்சமா கரைந்து போவதை உங்களால் பார்க்க முடியும். இதெல்லாம் நீங்க இன்னொரு தரம் வேணா, நான் ஸ்பீடா படிச்சதுனால பாருங்க, இல்லாட்டி இன்னொரு தரம் போட்டு கேட்டு பாருங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க யூ ஆர் அட்வான்சிங் இன் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ். ஆன்மீக முன்னேற்றத்தை அளப்பதற்கான இது ஒரு அளவுகோல், ஒரு யார்ட் ஸ்டிக்னு சாமிஜி சொன்னதை
1987ல பேசுனதை எடுத்து, இன்னும் நிறைய இருக்குங்க டூஸ் அண்ட் டூ நாட்ஸ் எல்லாம். ஆனா இந்த அளவுல இந்த ஒரு 15 பாயிண்டோட போதும்னு சொல்லிட்டு கேள்வி பதிலுக்கு போயிடலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. இது எல்லாருக்குமே ஒரு கேள்விதான். இது பிபிடி எனக்கு கூட அனுப்பிச்சு வச்சிருந்தீங்க. இது ஃபுல்லா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அன்பர்கள் கண்டிப்பாக அதை சென்று அந்த நிகழ்ச்சியை காணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கைகளை உயர்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு பின் உங்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். கேள்வி பதில் நிகழ்வுக்கு சென்று விடலாம். முதலில் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் கேள்வி கேட்க வந்திருக்கிறார்கள். ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. கல்யாண சுந்தரம் ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எந்த ஊருங்க கல்யாண சுந்தரம் நீங்க? சென்னை ஆவடி ஐயா. என்ன ஆவடி? ஓகே ஓகே சரிங்க. ஒரு என்னென்ன ஐயா, இப்போ நம்ம மன்றத்துல ஒரு தெளிவு கிடைக்குது ஐயா. சுத்த வழிதான் தெய்வம், அது எங்கேயும் இருக்கு, எல்லார்கிட்டையும் இருக்குன்னு தெரியுது. இருந்தாலும் நம்ம கோயிலுக்கு போகணும்னு கோயிலுக்கு போறதுனால தப்பு இல்லை ஐயா. கோயில் போறது, இந்த சாமி தரிசனம் எல்லாம் பண்றது, இது ஒரு அது ஒண்ணும் தப்பு இல்ல. ஏன்னா எல்லா இடத்துலயும் நீக்குமர நிறைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சதுல உங்களுக்கு மூட நம்பிக்கை போயிடுச்சு. ரெண்டாவது, என்னதான் தெரிஞ்சாலும் கல்யாண சுந்தரம்னு ஒரு தனி இயக்கம் இருக்கு இல்லைங்களா? பழக்கம். அந்த மாதிரி தனி இயக்கம் இருக்கிற வரைக்கும் நீங்க இந்த வாழ்க்கைய கல்யாண சுந்தரமாக நல்லா நடத்திட்டு போகணுங்கும் போது கடவுள்கிட்ட உள்ளுக்குள்ள பேசிக்கிறதும் தப்பு இல்ல. உங்களுக்கு முதல்ல எல்லாம் ரொம்ப நிறைவு கொடுத்ததோ, இன்னைக்கும் அறியாமையில இருந்தா கூட பல பேருக்கு அது நன்மையை செய்யுதோ, அந்த இடத்துக்கு போறது தப்புன்னு சொல்லவே முடியாது. இல்லைன்னா சினிமா தியேட்டருக்கு நான் போகாமல இருக்காங்க ஜனங்க. அது வெறும் மாயைன்னு தெரிஞ்சாலும் பிளே வித்தின் தி பிளே. இந்த உலக வாழ்க்கையே மாயை, ஒரு பிளே டிராமா. அது பிளே வித்தின் தி பிளே. அதை பார்க்க போலியா? அப்படி இருக்கும்போது தாராளமா கோவிலுக்கெல்லாம் போகலாம். ஆனா போகலன்னு வருத்தப்படக்கூடாது. உங்க கான்சியஸ்னஸ பேலன்ஸ்டா வச்சுக்கோங்க. சந்தோஷமா நல்லா பண்ணுங்க. தாராளமா போலாம். அதுதான் வேஸ்ட் செலவுலாம் பண்றீங்க, எதுக்கு போறீங்க எல்லாம் அவங்க தெரிஞ்ச மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா புல்லு உணராதவங்க தான், அறகுறையா தெரிஞ்சவங்க தான் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அது இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க வச்சுட்டு பேசுற பேச்சு. எக்ஸ்பீரியன்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது இப்ப மாதா அமிர்தானந்தமையும் கோவிலுக்கு விசிட் பண்ணுவா. எதுக்குன்னா அங்க சார்ஜ் பண்றதுக்கு. அந்த மாதிரி உணர்ந்தவங்களும் கோவிலுக்கு போய் அந்த இடத்த யந்திரத்தெல்லாம் சார்ஜ் பண்ணிட்டு வருவாங்க. அது ஒண்ணும் தப்பு இல்ல, தாராளமா போகலாம். கேக்குறவங்களுக்கு தைரியமா சொல்லுங்க. தெளிவா இருந்தீங்கன்னா தைரியமா சொல்லுவீங்க. தெளிவு வந்தா துணிவு வந்துடும். ஆமா, உங்களுக்கு நல்லா தெளிஞ்சிட்டீங்கன்னா அப்புறம் இந்த கேள்வியே ஐயோ அன்னைக்கு இப்போ எப்படி சொல்லலாம்னு யோசிச்சு யோசிச்சு அழகா வச்சுக்கோங்க. ஃபார்ம் பண்ணி கேக்குறவங்களுக்கு நல்லா அழகா நைஸா சொல்லிடுங்க. நான் சொல்லுங்க. சபரிமலைக்கு மாலை போட்டு போன வாரம் தான் போயிட்டு வந்தேன். மாலை போட்டு மண்டபத்துக்கு போகும்போது ஒரு மாதிரியா நினைச்சாங்க. அதுதான் கேட்டேன். வேற அது பரவாயில்ல. அதையும் கொஞ்சம் ஏத்துக்கணும். நம்மளும் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும் இல்லையா? பரவாயில்லன்னு தெரிஞ்ச பின்னையும் சிலதை செய்ய துணிஞ்சோம்னா அதனால வர கமெண்ட்டையும் ஏத்துக்கவும் ரெடி ஆயிடணும். போற்றலுக்கும் வாழ்க வளமுடன் வாழ்த்தையே சொல்லிடுவோம். அதுதான் நம்ம போக கூடாதோ, நம்ம தப்பு செய்யறோமோ அப்படின்றப்பல ஒரு குற்ற உணர்வு தோன்றுச்சு. இந்த கோவில் குளங்கிற ஆங்கிள் இருந்து நான் சொல்ல வரல. பயங்கரமான கூட்டம் நெரிசல், வாட்ஸ்அப் எல்லாம் வந்துச்சு. அந்த கொஞ்சம் பாலிடிக்ஸ் பண்றாங்க. அதனால அப்படி கஷ்டப்பட்டு போகணுமா அப்படின்னு கேட்டுக்கோங்க. நீங்க போகலன்னா எப்படியோ இருக்கு, இப்படி பண்ணிட்டேன், இவ்வளவு வருஷம் போகணும், போய் முடிக்கணும்னா இவரு பர்சனலா இண்டிவிஜுவலா கேக்குறவங்களுக்கு சொல்லுவாரு, ஆமா அந்த ஐயப்பன் தான் அங்க பாத்துட்டு இருக்காரு, 2 வாட்டி தான் வந்தேன், நீ இன்னொரு வாட்டி வரலையா, பாரு உனக்கு என்ன பண்றேன்னு சொல்றாரா அப்படின்னு எல்லாம் கிண்டல் பண்ணுவாரு. அந்த மாதிரி உங்களை நீங்க கேட்டுக்கணும். அதனால அங்க போகட்டா பரவாயில்ல, வீட்டுக்கிட்ட இருக்கிற கோவிலுக்கு போனாலும் போரும். பாருங்க, திண்டாடி தெருவில் நின்று ஒண்ணும் பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கும் கடவுளுக்கும் ஐயப்பன் தான் கடவுள் நீங்கன்னா 500 கிலோமீட்டர் தூரத்துல உங்க கடவுள் இருக்காரு. திருப்பதி வெங்கடாஜலபதினா 400 கிலோமீட்டர். உங்க பக்கத்துல இருக்கிற கோயில்னா 2 கிலோமீட்டர். அதையே நீங்க நினைச்சீங்கன்னா
உங்களுக்கும் கடவுளுக்கும் 0 டிஸ்டன்ஸ். ஐயா என்ன சொல்றீங்க? கடவுளுக்கும் எனக்கு பாருங்க, இப்ப உங்களுக்கு பிடிச்ச கோயில் எங்க? உங்க வீட்டு பக்கத்துல எங்க இருக்கு? இருக்கையா, ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்கு ஐயா. 2 கிலோமீட்டர். ஆமா, வித்தின் 1 கிலோமீட்டர். அப்ப உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற தூரம் 1 கிலோமீட்டர். கிலோமீட்டர். உங்களுக்கும் உங்க வீட்டுல இருக்கிற பூஜை அறைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 20 அடி, 10 அடியோ 20 அடியோ. ஆமா ஐயா. கடவுள் எப்ப உள்ள இருக்காருன்னு நினைச்சீங்களோ அப்போ கடவுளுக்கும் டிஸ்டன்ஸே இல்ல. டிஸ்டன்ஸே இல்ல. சரிங்க. அந்த மாதிரி நினைச்சுக்கங்க. நிஜமா எல்லாம் நினைக்க தெளிவு வந்தாதான் துணிவு வரும். விடுறதுக்கும் துணிவு வேணும். இருந்தா என்ன அர்த்தம் தெரியுமா? லேசா பயமோ மூட நம்பிக்கையோ தூக்கின்னு இருக்குன்னு அர்த்தம். சரிங்க. கடவுள் தண்டிச்சிருவாரோன்னு பயம் இருக்கும். அதேதான் பழக்கத்துக்கும் விலகத்துக்கும் இடையில மாட்டிக்கிட்டு போல பயம் தான். நாங்க எப்படி வெளியில வந்தோம்னு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. சொல்லுங்க ஐயா. எங்க வீட்டுல ஒரு சாமி ரூம் இருந்துச்சு பிளாட்ல, மல்லேஸ்வரம் பிளாட்ல. அதுக்கு கீழே ஒரு 165 லிட்டர் ஃப்ரிட்ஜ் அளவா. அப்ப அந்த காலத்துல நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி 165 லிட்டர் ஃப்ரிட்ஜ் பிடிக்கிற மாதிரி வச்சு சாமி ரூம் எல்லாம் பண்ணியாச்சு வுட்ல. ஃப்ரிட்ஜ் ஒரு 10 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு அது குட் பைன்னு சொல்லிடுச்சு. ஒரு 320 லிட்டர் கொஞ்சம் பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கலாமேன்னு போறப்போ பெரிய ஃப்ரிட்ஜ் அந்த இடத்துல பிடிக்கல. அப்ப மேல சாமி ரூம் இருக்கு, அதை எடுத்தாதான் இந்த ஃப்ரிட்ஜ் உள்ள போகும். வேற இடம் இல்ல வைக்கிறதுக்கு, சூட்டபிளா இடம் இல்ல. அப்போ இந்த என் பக்கத்துல இருக்கிற அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா சொல்றேன்னு. எடுத்துருங்கன்ட்டாங்க. நான் உடனே அந்த சாமி ரூம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த ஃப்ரிட்ஜை நகர்த்தி, அந்த பெரிய புது ஃப்ரிட்ஜை உள்ள நகர்த்தி வச்சுட்டேன். இப்ப நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அம்மா வீட்டுக்கு வர்றவங்க எல்லாம், அம்மா இங்க பூஜை அறை இருந்தது எங்கம்மான்னு கேட்டாங்க. கடவுள், நான் பதில் சொன்னேன், கடவுள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் வெளியில எதுக்குன்ட்டேன். உள்ள வந்துட்டாரு, அதனால அந்த ரூம் எடுத்துட்டேன்ட்டாரு. அப்புறம் இது ஒண்ணாச்சுங்களா, கடவுள் உள்ள வந்துட்டாரு, வெளியில என்னத்துக்கு இருக்கேன்னு எடுத்துட்டேன். அப்புறம் இன்னும் சில நாளைக்கெல்லாம் சில பேர் வீட்டை என்ன கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிடுவாங்க. அப்ப நான் போறப்போ நான் எங்க உங்க பெக்கிங் ரூம் எங்கன்னு கேட்பேன். பெக்கிங் ரூம்னா தெரிஞ்சுதுங்களா? கடவுள் கிட்ட போய் இத குடு அதை குடுன்னு கேக்குறாங்கல்ல, அதான் பெக்கிங். ஆமா, எல்லாம் கொடுத்த கடவுளுக்கு திருப்பியும் போய் கெஞ்சிட்டு நிக்கிறேன் பாருங்க. சாமிஜி இவ்வளவு கிளாரிட்டி எல்லாம் கொடுத்துட்டாரு நமக்கு. அதனால நான் போனேன்னா, சார் நீங்க வேண்டாம் சார் அப்படின்னு மேடத்தை மாத்திரம் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் காமிச்சிருவாங்க, என்ன கூட்டிட்டு போக மாட்டாங்க. டோஸ் விடுவாரு. நான் ஐயோ பாவம் இருக்கட்டும், அவங்களுக்கு சந்தோஷம் ஆகட்டும் ஒன்னு சொல்ல வேண்டான்னு போயிட்டு வருவேன். அப்ப இப்ப இங்க ஒரு வீட்டுக்கு வந்துட்டோம், இங்கேயும் பெக்கிங் ரூம் எல்லாம் கிடையாதுங்க. பூஜா ரூம்னு ஒண்ணும் வைக்கல. ஏன்னா நமக்கு வாய்ப்பு கிடைச்ச ஒரு வீடு வாங்கி இருக்கும் போது இங்க நம்மளோட தெளிவை காட்டணும் அப்படின்னுட்டு நாங்க சாமி படமும் கிடையாது. சாமிஜி படம், குரு படம் இருக்கு, படம் தான் இருக்கு. நல்லது, அதான் அந்த அளவுக்கு தெளிவு தெளியணும், தெளிய முடியும். கடவுள் எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காரு, ஒண்ணுமே குறையே வைக்கல. பாரதியார் நல்ல அறிவு வேண்டும்னு சொன்னார் இல்லைங்களா? அந்த இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ரொம்ப முக்கியம். அதுக்கு திரும்ப திரும்ப படிச்சு அந்த பாடல்களை படிச்சு நமக்கு வாழ்க்கையில அங்கங்க ஞாபகப்படுத்திட்டு அடுத்தவங்களுக்கு ஏதாவது பத்தியா இவங்க இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, சுவாமிஜி சொன்ன பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு எல்லாம் கவனிக்கணும். நம்ம we can't learn everything through our own experience, we can learn through others experience also. அதனால அப்படி எல்லாம் கவனிக்க நமக்கு தெளிவு வந்துடும். தெளிவு வந்து நல்ல நிம்மதியா இருக்கலாம், பயமே கிடையாது, துணிவு வந்துடும். அப்புறம் நான் வீட்டுக்கெல்லாம் சில பேர் வீட்டுக்கெல்லாம் போவேன், அங்க போறப்போ இந்த கலர் பொடியெல்லாம் கொடுக்காதீங்கன்றுவேன். மஞ்சள் குங்குமம் போது எங்க வீட்டுக்கு வந்து நாங்க எங்க வீட்டுல கலர் பொடி எல்லாம் கொடுக்க மாட்டோம் பாரு, சும்மா ஏதாவது தமாஷ் பண்ணிட்டே இருப்பாரு. அது மாதிரி
ஒரு தெளிவு வர்றதுக்காக சொல்றதாங்க. நம்மளே தைரியமா இல்லாம நம்மளே வீக்கா இருந்தா எப்படி? இப்ப சாமிஜி அது சொல்லியிருக்காரு, சரி. மாஸ்டரான நீங்க எல்லாம் பொட்டு குங்குமம் எல்லாம் வச்சுட்டு போகாதீங்கன்னு ஆசிரியர்களுக்கு சொல்றாரு. நம்ம தைரியமா அது சரி. போறோமா இல்லையா? ஆமா ஆமா. அந்த நான் மாதிரி அடையாளம் காட்டினா நான் சைவன், நான் வைணவன், நான் இந்த குரூப்னு அடையாளம் காட்டினா அது நல்லா இல்லையே. மத சின்னங்கள் அழிஞ்சு போனாலே போச்சு இது. ஆமா. ஐயா சொல்லுங்க இப்ப தப்பா நினைக்கலாம், இன்னும் ஒன்னே டைம் வேற ஆகுதுன்னு சொல்ல போறாங்க. பரவாயில்ல இப்ப நம்ம கேளுங்க. சொல்லுங்க. ஒண்ணு இல்லை ஐயா, இப்ப நம்ம வருஷம் நம்ம பெற்றோர்களுக்கு அம்மா அப்பாவுக்கு திதி கொடுக்குறது அது கரெக்ட் ஐயா? இந்த ஒரு ஏன்னா அந்த உயிர் இந்த தெளிவு வரும்போது திதி கூட தப்போ அப்படின்றவள மனசுக்கு தோணுது ஐயா. ஆமா என்ன ஆமா, உங்க உங்க அப்பா அம்மா அங்க காத்துட்டு இருக்கிறாங்க, பையன் சாப்பாடு போடுவான், அவங்க பேரை சொல்லிட்டு வடை பாயசம் என்னென்ன அவருக்கு பிடிக்குமோ பண்ணி சாப்பிடுறீங்க. ஆமா ஐயா. அவங்க அதெல்லாம் எல்லாம் சாப்பிடுறாங்க. அப்புறம் இன்னொன்னு, வாழும்போது நம்ம நல்லா பார்த்துட்டா போதும். அப்படி ஒருவேளை இஃப் எனிதிங் ஹேட் கான் ராங், மானசீகமா மன்னிப்பு கேட்டுட்டு இனிமேல் அந்த தவறெல்லாம் இல்லாம நல்லா பார்த்துட்டு பேசாம இருந்தா போதும். நீங்க கொடுக்கறத அவங்க சாப்பிடுறாங்க அப்படின்னு எல்லாம் ஒண்ணும் இல்ல. பொதுவா அவங்க நினைச்சுக்கிறதும் அவங்களோட நிறைவேறாத ஆசைகளை நாங்க நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்றதுக்காக அவங்கள நினைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இப்பதான் சாமிஜி நல்ல தெளிவா சொல்லி கொடுத்தாரு. அன்னைக்கு அப்புறம் வணக்கம் எதுக்கு தந்தைக்கு வணக்கம் சொல்லிதானே ஆரம்பிக்கிறோம், தினம் போதுமே. வணங்கி தானே பண்றோம். ஆமா ஐயா. ஆமா ஐயா. அதனால நீங்க பண்ண வேண்டியது இல்ல. பாவம் அவங்க எங்க போய் இருந்து யாரு கூட அட்டாச் ஆகி என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க பாவம் மலை ஏறிட்டு இருப்பாங்க. நீங்க சாப்பிடவான்னு கூப்பிட்டா அங்கிருந்து மொத்தம் கீழே விழுந்துட்டா இல்ல அவங்க ஒண்ணும் வரமாட்டாங்க. சும்மா அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்ல நீங்க கரெக்ட். வந்து மனசுக்குள்ள பயம் வச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க பயத்தினால ஐயோ அப்படின்னு நினைச்சு நினைச்சு என்னமோ பண்ணுமே தவிர அதனால பிரச்சனை வராது. ஆனா அதான் குடும்ப தைரியமா விட்டாதான் தியானத்துல டெப்த் கிடைக்கும். கிடைக்கும். ஓ எதையுமே துணிவா துணிவா தாண்டி போகும்போதுதான் தெளிவு, தெளிஞ்சாதான் துணிவு, அப்பதான் டெப்த் கிடைக்கும் தியானத்துல. உங்களுக்கு அதுதான் ஐயா. தியானமா என்ன வேணும்? திடீர்னு வீட்டுல எதனா பிரச்சனை கஷ்டம்னா நீ பிதிருக்காருமா ஒழுங்கா நீ வந்து திதி கொடுக்குறியா அப்பா அம்மாவுக்கு அப்படின்னு பேசும்போது மனசுக்கு கொஞ்சம் பெறல். யாரு சொல்றாங்க? சுவாமிஜி கிட்ட வராதவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு தெளிந்த அறிவு இருக்கா? இல்ல இல்ல. அவங்களுக்கு தெரிஞ்சதை தான் சொல்லுவாங்க. யாரு ஆட்டினாலும் ஆடக்கூடாது. சரிங்கம்மா சரிங்க. மனசுக்கு திருட சித்தம் வேணும் இல்லையா? அப்பதான் ஆமாம்மா. மனசு நில்லுன்னா நிக்கும் தியானத்துல. சரிங்கம்மா சரி. சும்மா இல்லைன்னா பயந்துட்டு ஆடிட்டு கிடந்தா நிக்காது. சஞ்சலம் சலனத்துல நமக்கு எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். தெளிவா இருந்தா ஓடை பேசாம அப்படியே இருக்கும். உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். சரிங்கம்மா சரி. சரி, வாழ்க வளம். ரொம்ப நன்றி அம்மா, ரொம்ப நேரம் நான் எடுத்துக்கிட்டேன், சாரி. உங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்லதான் வரும். அது எத்தனையோ பேருக்கு உபயோகம் ஆகும். விடுங்க, பரவாயில்ல. ரொம்ப இல்ல நன்றி பரவாயில்லைங்க அம்மா. ஐயா, நன்றி. ஏன்னா இந்த கேள்வி எல்லாம் மக்களுக்கு ஒரு தெளிவையும் உறுதியும் கொடுக்குது இல்லைங்களா ஐயா? அது அதனால ஆமா. பரவாயில்ல, நல்ல விளக்கங்கள். நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து கண்ணம்மாள் அவர்களை சோசியல் ஃபிளை என்று குறிப்பிட்ட பிறகு கண்ணம்மாள் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. கண்ணம்மாள் அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்க அம்மா. ஒரு தடவை மட்டும் அழுத்துங்க கண்ணம்மாள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. எங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை பத்தி உங்ககிட்ட கேட்கலாம்னு கேக்குறேங்க ஐயா. கேளுங்க ஐயா. ஐயா எனக்கு நாங்க 3 பேர் அக்கா தங்கச்சிங்க. சரி எங்க சின்ன தங்கச்சி வீட்டுல அவங்க சம்மந்தி வீட்டுல பிரச்சனை ஆயிடுது. அது சரி. என்ன நடந்தது, என்ன பேசுனாங்க, அவங்கள போய் என்னமோ போலீஸ் வந்தது, பிரச்சனை எல்லாம் ஆயிடுச்சு ம் அப்படின்னு சொன்னாங்க ஐயா. எனக்கு தெரியாது, என்கிட்ட சொல்லல. நல்லா பழகுறாங்க, பேசுறாங்க. அவங்க குடும்பத்துல நடந்து எதுவுமே என்கிட்ட சொல்லிங்க ஐயா. ம் அப்புறம் அவங்க வீட்டுல ஒரு சாவு ஆச்சு. அதுக்கு போனேன். நீ எதுக்கு போனேன், நீ போகக்கூடாது அப்படின்னு என்கிட்ட பிரச்சனை பண்றாங்க ஐயா. ம் அப்புறம் சரி உன்னோட சம்மந்தி வீட்டுக்கு போனா வேண்டாம், நான் நின்னுக்கிறேன், போகலைன்னு சொல்லிட்டேங்க ஐயா. ஆனா அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை நடந்திருக்குங்க ஐயா. சரி. என்னென்ன பிரச்சனை, என்ன போனது, போலீஸ் வந்தது, மருமகன் சொல்லாம போனது எதுவுமே எனக்கு தெரியாதுங்க ஐயா. இத்தனைக்கும் நாங்க ரொம்ப எதுவுமே அந்நியமா தான் எதுங்க இருந்திருக்கிறேன். இது வரைக்கும் சொல்லல.
அதனால இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அடித்துன்னு ஃபோன் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைங்கய்யா. நம்மளையே அவங்க மதிக்கல, நமக்கு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீ அந்த உறவு நமக்கு தேவையா அப்படின்னு நினைக்கிறேங்க ஐயா. கரெக்டா தப்புங்களா ஐயா? இப்போ உங்களுக்கு ம், நான் முதல்ல அதுதான் சொல்லிக்கிறேன். சரி எப்போ நீங்க தினம் தியானம் பண்ணி உங்க தங்கச்சி எல்லாம் வாழ்த்துறீங்கல்ல, கண்டிப்பாங்க ஐயா, வாழ்த்துங்க ஐயா. அப்படி ம், வாழ்த்துனதுனாலதான் உங்களுக்கு அவங்க சரி வீட்டுல நடந்த தலைவலி, போலீஸ் வந்ததெல்லாம் தெரிய வேண்டாம். சரிங்க ஐயா. நீ கடவுளே சரி தடுத்துட்டாரு. கடவுளே தடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காதுல அப்போ உழுகாம பாத்துக்கிட்டாரு. இந்த ஆஹ் மாதிரி வாழ்க வளமுடன். ம், ம், வாழ்த்துறப்பெல்லாம் என்ன தெரியுங்களாகும், இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. நான் வாழ்த்துறேன், சரிங்க. எனக்கு ஏன் அந்த செய்தி வரலன்னா, வரல. அந்த தலைவலியில இருந்து உங்களை கடவுள் விடுவிச்சிட்டாரு. ஆமா, பிரச்சனை ஆ, வரலன்னு சந்தோஷப்படணும். நீங்க சந்தோஷப்படுங்க. தெரிஞ்சா மனசுல சரிங்க. துக்கம் ஜாஸ்தியாகும். இப்ப இருக்கிற கவலைக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன மதிச்சு சொல்லலையே, எங்கிட்ட இது உங்க சொல்லலையே. ஈகோ. இது வந்து ஆமாங்க. மைண்ட் கால்குலேஷன்ஸ், சரி. ராங் ம், கால்குலேஷன்ஸ் ஆஃப் தி ம், மைண்ட். அதனால அப்படியே நம்ம மனசுல தப்பு கணக்கு போட வேண்டியது இல்ல. கடவுள் சரிங்க. தெரியப்படுத்தல, நல்லதுக்கு தான் நினைச்சுட்டு பேசாம இருக்கணும். அப்புறம் அவங்கள போகணுமா வேண்டாமாங்கிறது ரெண்டாவது கேள்விக்கு, ஆ, போற மாதிரி ம், வாய்ப்புகள் சூழ்நிலை அமைந்தால் கடவுள் சொல்லுங்க. கடவுள் ம், உங்களை போக சொல்றாரு, பார்த்துட்டு வர சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. ஆமா, அது போகலன்னா சரிங்க. டெஸ்ட்ல ஃபெயிலுன்னு அர்த்தம். நம்ம சரிங்க. ஹார்மனிக்கும் யார் எப்படி இருந்தாலும் நான் எப்படி இருக்கணும்னு இருக்கணும்ல நம்மளுக்குள்ள. ஆமாங்க. ஆமாங்க. எப்ப பாரு ம், எவ்ரி அவங்களோட வீக்னஸுக்கு எல்லாம் we should not yield to their weakness. நம்ம ஓகேங்க. நம்மளா இருக்கணும், ம், ஆமா. மனவள சரி. கலைஞனா இருக்கணும், ம் மறப்போம் ஆ, மன்னிப்போம், அதெல்லாம் தெரியணும், சரிங்க. வாழ்த்து சொல்லணும். வாழ் வாழ்க ஆமா வளம். சொல்லுங்க, தைரியமா ஒரு வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க. ஆமா. சரிங்கய்யா, சரிங்க. அதனால ஆனா வாழ்க யாரோட வளமுடன். என்ன ம். வார்த்தைனாலையும் நீங்க மனசு சஞ்சலப்படக்கூடாது. பரவாயில்ல, சொல்றவங்க சொல்லட்டும். அதுதான். இடத்துக்கு போறப்ப ஆ, யாரு என்ன பேசினாலும் அது சரிங்க. அவங்களுது, இது என்னது இல்லைன்னு அதை விட்டு தள்ளிருங்க. நீங்க ஆமா. பாட்டுக்கு சரி, என்ன தேவையோ அதை மாத்திரம் எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்க. வாழ்க வளமுங்க. வாழ்க நன்றிங்க. வளம். உங்ககிட்ட கேட்கணுன்னே நான் நேற்றுக்கு உங்க பேர் கேட்டதுலேருந்து எனக்கு கேட்கணும்னு நினைச்சிருந்தேங்க ஐயா. சரி. நன்றிங்க ஐயா. அம்மா நன்றிங்கம்மா. நன்றிங்க. வாழ்க வளம். நன்றி நன்றி வாழ்க விடாம வளமுடன். நன்றி உங்க வாழ்க வளமுடன். தங்கச்சியும் அவங்களுக்கு சரி, எல்லாத்தையும் வாழ்த்து சொல்லிட்டே இருங்க. கண்டிப்பா சரிங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும், அவங்களுக்கும் நல்லது நன்றி. நடக்கும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளம். வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். ம். நன்றி அம்மா. அடுத்து உமையால் அம்மா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். உமையால் அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்க. அம்மா வாழ்க கேளுங்கம்மா. வளமுடன் அம்மா. வாய்ப்பு நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க அந்த வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா இறைநிலை தேவத்துல எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த இது மட்டும் கொஞ்சம் புரிய மாட்டேங்குதுங்க ஐயா. அப்புறம் உள்ள பின்னாடி புரியுதுங்க ஐயா. அதே உம் இறைநிலை ஒரு தவத்துக்கு பாருங்கம்மா, முதல்ல சொல்லி கொடுத்தது நாம எங்க இருக்கோமோ இங்க இருந்து வெறும் மனமா இயங்கிட்டு இருந்தோம் இல்லைன்னு உயிரை எழுப்பி மனத உயிர் சக்தியை கவனிக்க சொல்லி இங்க இருந்து போனோம். இப்போ நான் நல்ல எல்லாமும் தத்துவத்தை தெரிஞ்சின்ற பின்ன நம்ம எங்க இருந்து வந்தோம்னு ஞாபகப்படுத்திக்கணும். அதுக்காக முதல்ல சுத்த வெளியில தான் தவம் பண்ணணுங்கிறது. அங்க இருந்துதான் வந்தோன்னு அந்த தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்து மாற்றல சுவாமிஜியோட பாடலை கேட்டுட்டு இல்லைன்னா மனசுக்குள்ள சொல்லிட்டு அத ஒரு ஃபீலிங்கை கொண்டு வந்துட்டு சுத்த வெளியில தியானம் பண்ணிட்டு அப்புறம் இந்த இறை துகள்கள் வந்ததை ஞாபகப்படுத்திட்டு எல்லாம் குயிக்கா வேகமாகவும் வந்துடலாம் பஞ்சபூதங்கள் வரைக்கும். எப்படின்னா இப்போ ஒரு புஸ்தகத்துல படிக்கிறீங்கன்னா ஒவ்வொரு அக்ஷரத்தையும் உங்க கண்ணு பாக்குது, குயிக்கா படிக்கிறீங்க, வேகமா பாக்குது. அதுவே நீங்க பார்க்காம மிஸ் பண்ணினீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அங்க எங்கேயாவது இடறி தப்பா படிச்சிருவீங்க. அப்போ வேகமாவும் படிக்கிறீங்க, ஆனா எல்லா எழுத்தையும் பாக்குற மாதிரி குயிக்கா அந்த இறை துகள்கள்லாம் சேர்ந்து எப்படி பஞ்சபூதங்கள் வந்தது, பஞ்சபூதங்கள் வந்தது சாலிட் எல்லாம் வந்த உடனே எப்படி அண்ட சராச்சரங்கள் வந்தது அப்படின்ற சோலார் சிஸ்டம் நம்ம சூரியனுக்கு வந்து உடனே பூமிக்கு வந்து எப்படி உயிரினங்கள் வந்ததுன்னு ஆரம்பிச்சுக்கலாம். முதல்ல சுத்த வெளியில தான் பண்ணணும். எதுக்குன்னா இந்த எல்லா பதிவுகளும் உங்களுக்குள்ள இருக்கு. ஆனா பதிவுகள் உண்டானது வந்து இயக்கத்துல வந்த பின்னதானே. இப்ப நம்ம எங்க ஆரம்பிக்கிறோம்? பதிவுகளே இல்லாத தூய வெளியில ஆரம்பிக்கிறோம். அதனாலேயும் தூய்மை அடைவோம் சீக்கிரமா. இதெல்லாம் தெரியறதுக்காக தான் சாமிஜி இப்ப ஏற்பாடு பண்ண இந்த பிரம்ம ஞானம். அப்புறம் அது ஜீவ பிரம்ம ஐக்கிய அனுசந்தானம் பண்ணுங்க அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்லுவாரு. என்ன ஐக்கிய அனுசந்தானம்னா இங்க இருந்து போனதும் தான் அங்க இருந்து வந்ததையும் ஞாபகப்படுத்திக்கணும்.
இன்வல்யூஷன் இவல்யூஷன் பாங்க. வெளியில இருந்தும் உள்ள போலாம், உள்ள இருந்தும் வெளியில வரலாம். இது ஆட்டோபயோகிராபி, நம்ம ஜீவாத்மாவோட ஆட்டோபயோகிராபி பயோகிராபி தான் தான். பிரம்ம ஞானம். எங்க இருந்து வந்தோம்னு சொல்றது. ஏன்னா அது ஞாபகப்படுத்தினாதாம்மா நானும் பிரம்மம் தான், அகம் அகம்னு அகமா இருக்கிறதும் நான்கிற உணர்வுக்கு காரணமா இருக்கிறது பிரம்மம். அது தூய்மையா இருக்கு, அது என்றும் மாறாதது, அதை ஒன்னும் களங்கப்படுத்த முடியாதுங்கிறது நமக்கு ஊர்ஜிதமா தெரியும் போதுதான் நீங்க பதிவுகளை கடந்து போறீங்க. இல்லைன்னா கருமையத்துல இன்னும் கொஞ்சம் களங்க அழுக்கு இருந்துட்டே இருக்கும். நீங்க அதெல்லாம் கடக்கணும்னா இதெல்லாம் இப்படி ஞாபகப்படுத்திக்கணும். சுத்த வெளியில இருந்து நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு ஆமா ஞாபகப்படுத்திட்டு ஆமா, ஞாபகப்படுத்திக்கணும். அதேதான் இங்க அறிவா இருக்கு அப்படின்னு. சுத்தவெளி யாருக்கு எடுக்கவே முடியாது. இப்ப பாருங்களேன், ஸ்பேஸ்ல என்னதான் எதை எரிச்சா கூட புகையெல்லாம் வருதுங்கிறமே, கொஞ்ச நேரம் ஆனா அதெல்லாம் அப்படியே டிஸ்இன்டகிரேட் ஆகி போயிடும்ல. ஸ்பேஸை கெடுக்க முடியுமா? முடியாது முடியாது. என்ன எரிஞ்சாலும் என்ன அழுக்கு வாயு இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல டிஸ்இன்டகிரேட் ஆகி அது இல்லாம போயிடும்ல. அப்ப யாரோட வார்த்தையும் உங்களை பாதிக்காது, பாதிக்காது, பாதிக்க காயப்படுத்த கூடாது, முடியாது அந்த மாதிரி. தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். எப்படி சுத்த வெளியை ஒன்றும் பண்ண முடியாதோ அதே மாதிரி உங்களையும் சுத்த வெளின்னு நினைச்சீங்கன்னா யாருடைய எண்ணம் சொல் செயலும் உங்களை துன்பப்படுத்தாது. நீங்க அன்அஜிடேட்டடா, சலனம் இல்லாம அமைதியை காக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் தினப்படி இதை ஞாபகப்படுத்திக்கிறது. சரிங்க சரிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வா- அம்மா வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்து சங்கர் ஐயா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். சங்கர் ஐயா கேரளாவில் இருந்து அழைத்திருக்கிறார்கள். அன்மிருப்பாங்க, கேளுங்க ஐயா. ஐயா அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இருவருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள்ங்கய்யா. உங்களுக்கு உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க. அருமையான விளக்கங்க. நீங்க சொன்னது இப்ப சொன்ன விளக்கமும் ஆரம்பத்துல நீங்க சொன்ன விளக்கம், அதாவது கோயிலுக்கு உண்டான டிஸ்டன்ஸ், நமக்கும் இறைவனுக்குள்ள டிஸ்டன்ஸ், அருமையான விளக்கங்க. ஆனா அது உண்மையிலே அது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தாங்க. நான் புரிதல் இல்லாத அந்த ஒரு இது புரிதல் கொண்டு வந்திருக்கேன். ரெண்டாவது என்னோட கேள்வி என்னையா, அதாவது புரிதலே ஞானம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அந்த புரிதலே ஞானம்ங்கிறது வந்து, அதாவது மனவளக்கலையிலாகட்டும் ஆன்மீகத்திலாகட்டும் தொடக்கத்திலையும் கடைசியா கிடைக்கிற புரிதலுக்கும் வித்தியாசம் ஏன் அப்படி வருது? அதாவது எந்த அளவுக்கு உள்ள நுணுகி 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 போறோமோ அந்த அளவுக்கு புரிதல் வந்துட்டே இருக்கும் அப்படிங்கறது என்னோட ஒரு இது. ஏன்னா அந்த எந்த அளவுக்கு உள்ள போறோமோ அந்த அளவுக்கு உள்ள இருந்து புரிதல் வந்துட்டே இருக்கு. இதுக்குண்டான விஷயம் என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. புரிதலே ஞானம்னு ஏன் சொன்னாங்கன்னா, அந்த கொஞ்சம் ஒரு தடவை கேட்டா தான் அதை புரிஞ்சுக்க முடியும் நம்ம, இல்லைங்களா? ஒன்னா புக்ல படிச்சாதான் புரியும். இல்லைன்னா எல்லாம் ஊகமா தான் இருக்கும், யூகிப்பாங்க. இப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும், அப்படி சொன்னாங்களே, இப்படி இருக்கலாம் போது கேட்டுக்கிறாங்க. கேட்க கேட்க மனதை அனலைஸ் பண்ணும்போதுதான் புரிதல் வருது. அதனால புரிதலும் ஞானம் தான். ஆனா அதுவே அல்டிமேட் நினைச்சுக்க கூடாது. அனுபவ ஞானம் தான் அல்டிமேட். ஆனா அந்த அனுபவம் அடைஞ்ச பின்னே இதா அதுன்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால இதா அதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் கேக்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கான்சியஸ் ரியலைசேஷன், மூணு சேர்ந்ததுதான் பூர்ண ஞானம். நீங்க இப்ப நுணுகி நுணுகி போறது அப்படிங்கிறீங்களே, இந்த வார்த்தைய ரமணர் சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பாருன்னு யோசிக்கணும். யார் போறது, யார் எங்க நுணுகி போறாங்க? அப்போ சங்கர்னு ஒரு தனி இயக்கம் இருக்கு, மன இயக்கம்னு இருக்கு. அந்த மனதை இங்க கவனிக்கும் போதே உயிரை கவனிக்குது. இங்க வரும்போது உயிரை இயக்கிற அறிவாயிடுச்சு. அதை தாண்டி அறிவு தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. பேரறிவாக உணர்ற முயற்சி தான் துரியாதீத தவம். அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு விரியறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நுணுகி போறீங்க, நுட்பமாவும் ஆகுறீங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி எல்லாம் புரிஞ்சாம நுணுகி நுணுகி போறதுன்னா நீங்க ஒண்ணு இமேஜின் பண்ணிட்டு நுணுகி போற மாதிரிக்கு தோணக்கூடாது. துரியாதீதம் பண்ணுங்க. அங்க இருந்து இங்க வந்தோம், இங்க இருந்து அங்க போறோம், அது பண்ண பண்ண தானா தெளியும். எண்ணமற்ற நிலையில விரிஞ்சு நின்னீங்கன்னா தானாகவே உண்மை புலப்படும். நுணுக்கங்கிறது வந்து நான் நுணுகி போறது இல்லைங்க, நம்ம அதாவே மாறுறது. அதைத்தான் நான் கேட்பேன். அது மாறது எண்ணமற்ற நிலையில நிற்கும் போது அதாகவே நிக்கிறோம். அதுக்கு அனுபவமா உங்களுக்குள்ள வர்றது. இப்ப
இப்போ இந்த டெல்டா வேவ் துரியாதீதத்துல போறீங்க, அங்க 1 to 3 ஃப்ரீக்வன்சில துரியாதீதத்துல போனா யூ கெட் தட் 1 to 3 ஃப்ரீக்வன்சி, இறைவனோட தொடர்பு கிடைக்கும். இது உங்களுக்கு இது இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அறிவார்ந்த புரிதல். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி சொல்லி கொடுத்துருக்காரு சாமிஜி, தீட்சையெல்லாம் வாங்கியிருக்கோம், எல்லாம் சரி. ஆனா பண்ணி பார்த்துருக்கீங்களா? பண்ணுன அனுபவம் இருக்கா? 1 to 3 ஃப்ரீக்வன்சி போனா என்ன நடக்கும்? அதாகவே நிக்கிறீங்க. அதான் இப்ப சொன்னீங்களே, அதாகவே நிக்கிறீங்க. இப்ப உடம்புல மனதுல என்ன மாற்றங்கள் வரும்? மனதின் மறுமுனை தெய்வம். அப்ப அந்த தெய்வத்தோட குணங்கள் உங்களுக்குள்ள வந்திருக்கா? தியானம் முடிச்சு வெளியில வந்துடனே ஏன் இத்தனை நேரம் உனக்கு சோறாக்குறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. அங்கே போச்சுங்க. அந்த மாதிரி அந்த அன்பும் கருணையும் இருக்கணும். ஐயோ எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றாங்க, நமக்காக உழைக்கிறாங்க, செய்யறாங்க. இந்த அன்பும் கருணையும் பார்த்த உடனே வரணும். அது அனுபவ புரிதல். அதான் சுவாமிஜி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு. ஆன்மீக துறை என்ற அகல வழிப்பாதையிலே அடி வைத்து மென்மேலும் முன்னேறி போகுங்கால் அறிவு பெறும் அனுபவங்கள் வியப்பாகும் இனிமையாம் ஆன்ம ஒளி சுடர்விட்டு உள்ளுணர்வு பேராகும் தேன் பொழியும் பேரின்பம் திகட்டாது சலிக்காது திருத்தங்கள் எண்ணம் சொல் செயல்களிலே மலர்ந்து வரும் செருக்கொழிந்து தான் அடங்கி தெய்வ நிலை எங்கெதிலும் திருவருளின் காட்சியாம் திரும்புங்கள் உட்புறமாய். அப்ப அப்படி ஆக ஆக என்னென்ன மாற்றம் வரும்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. அதுலயே புரிஞ்சுக்கலாம். வேற மாதிரி இல்ல, நம்ம பிஹேவியர் தான் ப்ரூஃப் அங்க. அதாவே மாறுறதுன்னு சொல்லி நம்ம ஒரு உணவு உண்றோம், அந்த உணவு நம்ம உணவாவே மாறுறோம். அப்ப எந்த செயல் செஞ்சாலும் நம்ம அதாவே மாறுறதுதான் என்னோட கேள்வி. அதான் அந்த நுணுக்கங்கிறது, அதான் எனக்கு நுணுக்கங்கிறது வந்துருச்சு. ஆனா அதாவே மாறுறதுதான் என்னோட கேள்விங்க. அதான் என்னோட செயல் செய்யறதுல நம்ம மாறலப்பா, செயலை போக்கஸ்டா செய்றீங்க. அதான் ஃபோக்கஸ்டு, அந்த ஒருமுகப்பட்டு செய்றீங்க. அந்த அறிவே தான் எல்லாமா இருக்கிறதுங்கிறத கடைசியில உணர்றதுதான். அதான் அப்படிதான் ஆயிட்டு இருக்குங்க. அப்புறம் என்ன கேளுங்க, அதான் என்னோட மண்டலத்துல வர்ற 2 மாசம் தான் ஆச்சு இன்னும் தீட்சை கொடுக்கல. ஆனா தீட்சை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் நாடி சுத்தி பிராணாயாமம் கொடுத்துட்டா இருக்கிறேன். ஆனா அவரு இந்த 2 மாசம் முடிஞ்சு இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் இந்த நிலை, இப்ப இருக்கிற நிலை என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு ஆக்னை இயங்க ஆரம்பிச்சிருச்சு. அது அவர் பயப்படுறாரு. அது நல்லதா கெட்டதா, இல்ல அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதான் நடக்குது. இயங்க ஆரம்பிச்சா சந்தோஷப்படணும், அதைத்தானே தேடிட்டு வந்தாங்க. இவர் இயங்க ஆரம்பிச்ச உடனே பயப்படுறாரு. இன்னொருத்தர் எனக்கு இது ஒண்ணுமே தெரியலங்கிறாங்க. என்னதான் வேணும் ஜனங்களுக்கு? தெரிஞ்சா அஜிஜோ எப்பவுமே இருக்குதேங்கிறாங்க. சந்தோஷம் தானே படணும். அறிவு விழிப்போட இருக்குன்னு தைரியம் கொடுங்க. கேலி பண்ண அறிவு எப்பவுமே விழிப்போட இருக்கு, அது உங்களுக்கு ரொம்ப நல்லதே. அது அந்த விழிப்பு அறிவுங்கிறது என்ன? எனர்ஜி தானே. உயிர் விழிப்போட இருக்கு. அப்ப உயிர் சக்தியா, ஹெல்த்தியா, ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா, அவேர்னஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிடுங்க. அதான் நான் சொல்லி கொடுத்துட்டேன், உங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டேன். நீங்க உங்களுக்கு சரியான லக்கு, இந்த மாதிரி பாக்கி யாருக்குமே கிடைக்காது அப்படின்ட்டு. அவ்வளவுதான். இதுல நீங்க சொல்லி கொடுக்காமயும் நிறைய பேத்துக்கு வந்துடும். அது எப்படின்னா அவங்க ஜெனரேஷன்ஸ் ஓவர் இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்துல இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா குண்டலினி ரைஸ் ஆயிடுங்க. அப்படி வர்றவங்களும் இருக்காங்க. உங்களுக்கு இங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க, இது நல்லதுதான் பண்ணும் அப்படின்னு சொல்லுங்க. அயரா விழிப்பு நிலையில இருப்பீங்க, தப்பு பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற இறைவன் மேல கர்ம ஞான இந்திரியங்களை தாண்டி மேல எதையோ அப்படி தேடுது, உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அப்படிதான் சொல்லிருக்காரு. அதான் நல்லதுதான், லக்குன்னு சொல்லிருக்காரு. அப்படிதான் தைரியம் கொடுத்துருக்காங்க. சரி, நன்றி. அருமையான விளக்கம், திருப்தியான விளக்கம். நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா, நீங்க இப்ப ஒரு பாடல் பாடினீங்களேங்கம்மா, அதனுடைய முதல் அடி கொஞ்சம் சொல்ல முடியுங்களாம்மா? அந்த மனோலக்கலை ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கு. ஐ திங்க் எண்ணம் ஆராய்தலுக்கு இந்த பக்கம் வச்ச பேஜ்ன்னு நினைக்கிறேன். துறை என்ற அகல வழி பாதையிலே அப்படி ஆரம்பிக்கும். ஓகே ஓகே. ஏன்னா இப்பதான் காலையில ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டு இருந்தேன். பிரத்யாகாரத்துக்கு ஒரு உதாரணமா மகரிஷி பாடல் தேடிட்டு இருந்தேம்மா. கரெக்டா இது திரும்புங்கள் உட்புறமாய் கரெக்டா அது கொடுத்துருக்காங்க.
ரொம்ப அது நன்றி கடைசி அம்மா. பேராகிராஃப். நானு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஆமா லாஸ்ட் பேராகிராஃப் சொன்னேன். 4 அதான் பேராகிராஃப் கண்டிப்பா அதான் அந்த பாட்டுக்கு இந்த பாடல் வந்து அது பிரத்யாகாரத்துக்கு ஒரு சரியான ஒரு உதாரணமா இருக்குமா. நன்றிம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். ரமணர் வாழ்க சொன்னது வளமுடன். ஆமா, ரமணரோட அடுத்து கூட கோட் பண்ணலாம். திரும்பி கண்டிப்பாமா. தனை தினமாக கண் காண் தெரியும் என்றன என் அருணாச்சலா அப்படின்னு. அப்புறம் ஓகே. யோகானந்தாவோடது கூட கோட் பண்ணலாம். எப்படின்னா அவங்க வந்து யமா நியமா ஆசனா பிராணாயாமா பிரத்யாகாரான்னு வரும்போது இன்டீரியரைசேஷன்பாங்க. ஏன்னா நம்ம ஓகே. எப்ப பாரு வெளிமுகமாவே பார்த்துட்டு இருந்துட்டோம். இப்போ ஆமா. உள்முகமா திரும்புறது இன்டீரியரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நன்றிம்மா, நன்றி. அடுத்து மாரிமுத்து ஐயா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். மாரிமுத்து ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. மாரிமுத்து ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்து கேலக்ஸி M31 அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. கேலக்ஸி M31 போட்டிருக்கு. பண்ணிட்டாரு. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறை தம்பதிகளுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஐயா 2 கேள்விகள் கேட்கலான் இருக்கேன். கேளுங்க. சவகாசம் இருக்கா? டைம் இருக்குல்ல? இருக்கு. சரி. ஒண்ணு வந்து உடற்பயிற்சி பற்றிருந்து, இன்னொன்னு வந்து ஒரு பொதுவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். முதல்ல என்னன்னா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இப்ப ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு எல்லா மன்றங்களையும் உலக நல வேள்வி அப்படின்னு கொண்டாடுறாங்க. வாழ்க வையம் சொல்றாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து மகரிஷி எப்போ எந்த இடத்துல தொடங்கி வைத்தார்? தெரிஞ்சுக்க ஆசை எனக்கு. எனக்கு அப்படி தெரியலங்க, ஞாபகம் இல்ல. நாங்க வந்து 89ல போனோம். அப்பவே அந்த உலக நல வேள்வி, உலக நல ஆண்டு அமைதி வேள்வி தினம் அப்படின்ட்டு அது ஒரு வருஷத்தை சொல்லுவாங்க. அந்த 85லயும் என்னமோ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி எந்த இடத்துல ஆரம்பிச்சாங்க தெரியுமா? இல்ல, ஆழியாராதாங்க இருக்கும். தெரியாதுங்க, அவ்வளவு தெரியாது. சரி, இருக்கட்டும். இன்னொரு கேள்வி உடற்பயிற்சி பத்தினது. இப்போ கண் பயிற்சி தவிர்த்து மற்ற எல்லா பயிற்சியும் கண்ணை மூடிதான் பண்றோம், எக்ஸப்ட் இன்னொரு இடத்துல. 2 கேள்வி என்னன்னா, கைப்பயிற்சியினுடைய 6வது நிலையம், மகராசன 2வது ஸ்டேஜ்ல 7வது நிலையம் மட்டும் கண் திறந்துன்னு பண்றோம். இதுக்கு என்ன காரணம்? நீங்க ஸ்டாண்டிங் எக்ஸசைஸ்ல 2 கையையும் இப்படி வச்சுட்டு 2 கட்டை விரல்களோட நகத்தை பார்த்து யுவர் ரைட் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்றப்போ கண்ணை திறந்து அந்த நெய்ல பார்த்துட்டு பண்ணுன்னு சொல்லுவோம். பண்ணீங்கன்னா இம்பேலன்ஸ் ஆகி கீழே விழுந்துருவீங்க. have a perfect balance. கண்ணு பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு சர்டன் டிகிரிக்கு மேல நீங்க திரும்ப மாட்டீங்க, அப்ப பேலன்ஸ் இருக்கும். அதுக்குதான் கால்களை கூட அந்த எக்ஸசைஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா 1.5 அடி அகலமா வச்சிருப்போம். ஆமா, ஸ்டபர்னா கால் பேலன்ஸுக்காக தான் அதை பண்றோம். அது கண்ணை திறந்து பண்றதுதானே நல்லது. 7வது ஸ்டேஜ் அந்த crocodile பாஸ்டர்ல நீங்க கைகளை வச்சு திருப்பறப்போ. ஆமா, அது வந்து ஒரு பேலன்ஸுக்கு சைடு ஒரு சர்டன் லெவலுக்கு மேல போய் உங்களுக்கு வந்து உடம்புல அடிபடாம இருக்கிறதுக்காக, அடிபடாம குப்புறப்படுத்துன்னு பண்றோம் இல்லையா, அவ்வளவுதான். இல்ல இதுக்கு வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? இல்ல எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்ணை திறந்துட்டு பண்ண சொல்றதுக்கு காரணம் டு கெட் பேலன்ஸ். சரிங்க, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்து மாரிமுத்து ஐயா வர முடியுமா? அன்மியூட் பண்ணிக்க பாருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து சுசீலா அம்மா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். சுசீலா அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. மாலத்தி அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அடிக்கடி உங்களை பாக்குறேன், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா திருப்தியா இருக்குங்கம்மா. நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க ஆன்மீகத்துல முன்னேறதுக்கு 18 பாயிண்ட்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து என்னுடைய இது குணாதிசயங்களோட நான் ஒப்பிட்டு பார்த்தேன். நிறைய இல்லைன்னாலும் ஓரளவுக்கு இருக்குங்க ஐயா. அதுக்கு காரணம் மகர்ஷியோட பயிற்சிகளும்
உங்களை மாதிரி பெரியவர்களுடைய சத்சங்கம் தாங்க ஐயா. அதை கேட்டு 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 செதுக்கிட்டு இருக்கோம் எங்களையே. நாங்களும் உங்களை மாதிரிதான் இருந்தோம், செதுக்கிட்டு இப்படி வந்திருக்கோம், அவ்வளவுதான். உங்களை மாதிரி எங்களால எல்லாம் வர முடியுமோ என்னமோ வர முடியும் தெரியலையா. ஆனா ஆனா மாறிட்டு இருக்கிறோம் நாங்கிறது நல்லா தெரியுதுங்கம்மா, தெரியுது. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னாங்க, ஏமா இந்த தீப பயிற்சி பண்றோம் இல்லைங்களா, இந்த தீப பயிற்சி பண்ணும்போது ஜீவகாந்த பெருக்கம் ஏற்படுது. அது வந்து எந்த வழியில, அதுக்கு ஏதாவது விஞ்ஞான விளக்கம் சொல்ல முடியுங்களா ஐயா? நான் இன்னைக்கு காலையிலயும் தீப பயிற்சி பண்றேன், பண்ணும்போது அது எப்படி நமக்கு அது ஜீவகாந்த பெருக்கம் கிடைக்குது இப்போ அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆக்னில தியானம் பண்ணிட்டு அப்புறமா கண்ணை திறந்து பாக்குறீங்க இல்லைங்களா, அப்போ எனர்ஜிக்கு 2 கண்ணு போக்கஸ் பண்ணி இந்த தீபத்தை பார்க்கும்போது கொஞ்சம் உங்க ஜீவகாந்தம் ஒளியாக மாறத்தான் செய்து, செலவுதான் லேசா இல்லைங்களா. இருந்தாலும் அத உடனே அதை சரி பண்றதுக்காக ஆஸ்ட்ரல் பாடியில இருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகி வெளியில வரும். எங்க ஒரு செலவு இருந்தாலும் உடனே ஈடுகட்டுறதுக்கு கான்சியஸ்னஸ் அங்க எனர்ஜி பார்ட்டிகிள் வேகமா இயங்கி காந்தம் வரும். அப்படி வர வச்சு வேணும்னே ஒரு பாயிண்ட வச்சு அதை கவனிச்சு இயக்கி வெளியில வரும்போது கண்ணை மூடி உள்ளேயே செலுத்திக்கிறோம். குயிக்கா எனர்ஜைஸ் பண்ணிக்கிற ஒரு டெக்னிக்ங்க இது. அப்புறம் இன்னொன்னு, கண்ணுல எனர்ஜி கொடுத்தும் பழகணும். நம்ம அடுத்தது நயன தீட்சை கொடுக்கணும். அதுக்கு அப்புறம் நம்ம 2 பக்கம் இப்படி போக்கஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, அங்க இருந்து வர ஒளி உள்ளுக்குள்ளேயும் மீட் ஆகும் இல்லைங்களா. அது மீட் ஆகுற இடத்துல பினியல் கிளாண்ட் இருக்கு, அது ஆக்டிவேட் ஆனாதான் உங்களுக்கு வான்காந்தத்தோட தொடர்பு ஏற்படும். அந்த டிஷாண்டனால வைக்கிற எலக்ட்ரிக் ரிசீவ் பண்ணி கொடுக்கற மாதிரி. என்னமா டிஷாண்ட்னா ரிசீவ் பண்ணி கொடுக்கற மாதிரி. ஆமா, நம்ம தீபத்துல இருந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஆமா இல்லைங்களா, தீபத்துல இருந்து ரிசீவ் பண்ணல, தீபத்தை ஒரு கருவியா வச்சு உங்க எனர்ஜி கண் வழியா ப்ரொஜெக்ட் ஆயிட்டு அது ஒளியா மாறுறதுக்காகவும் அந்த செலவு ஈடுகட்டுறதுக்காக உடனே ஜீவகாந்தம் உள்ள உற்பத்தி ஆகி அதை உள்ளேயே செலுத்திக்கிறீங்க. சரி, ஏன் தீபத்தை சொன்னாங்க? சூரியனை பாக்குறது சொல்லுங்க ஐயா, ஏன்னு எவ்வளவு நேரம் நீங்க சூரியனை கொஞ்ச நேரம் தான் பார்க்க முடியும். கொஞ்ச நேரம் தான் பார்க்கணும். காலையில அந்த அளவுக்கு நீங்க கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா கண்ணு பூத்து போயிடுது. அப்போ எனார்மஸ் எனர்ஜி கோஸ் அவுட் ஆஃப் யுவர் பாடி. அப்போ அதெல்லாம் நீங்க ஃபீட்பேக் பண்ண முடியாது. இந்த அளவுக்கு பண்ணீங்கன்னா போறோம். நம்ம கெப்பாசிட்டி அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நிறைய விதத்துல, இப்போ எக்ஸசைஸ் கூட எனர்ஜைசிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப வேகமா செஞ்சு வேர்த்து கொட்டினா கேலரி பர்னிங் எக்ஸசைசஸ். அது ரீகூப் தட் கேலரிஸ், தே ஹேவ் அ டெண்டன்சி டு ஈட் மோர். வாக்கிங் போற மாதிரி போயிட்டு எல்லாத்தையும் கேலரி பர்ன் பண்ணிட்டு உடனே வரும்போது எதையா சாப்பிட்டு வந்துருவாங்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. எனர்ஜைசிங் எக்ஸசைஸா பண்றோம், கை கால்களை இது பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி அந்த மாதிரி. அதுல இதுவும் ஒரு டெக்னிக். அதை விட பெட்டர் டெக்னிக் மிரர் கேசிங். கடவுளை உணர்றதுக்கு ஒரு சக்தி வேணும். தீரனுக்கு தான் கடவுள் கிடைப்பாரு, வேடிக்கோ பலகீனனுக்கோ கிடைக்க மாட்டார். அதுக்குதான் ஜீவகாந்தத்தை பெருக்கிக்கணுங்கிறாரு சுவாமிஜி. அப்புறம் இன்னொரு சின்ன கேள்விங்க, நான் வந்து முதல்ல ஒரு 20 மினிட்ஸ் எல்லாம் வஜ்ராசனத்துல என்னால உட்கார முடிஞ்சது. இப்ப வந்து எனக்கு லெப்ட் முழங்கால வந்து ஏதோ சின்ன பிரச்சனை இருக்கும் போல் இருக்கு. அதனால 5 நிமிஷத்துக்கு மேல உட்காந்தா எனக்கே ஒரு பயம் வந்துருது. இப்போ தியானம் பண்ணீங்களா, என்ன பண்ணீங்க? 20 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணும்போது முதல்ல 20 மினிட்ஸ் எல்லாம் நான் உட்காருவேன். இதுல வஜ்ராசனத்துல உட்கார சொல்லலையே, வேண்டாம். நித்யானந்தம் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக நீங்களே பண்ணிக்கிறது. இல்ல, அதுல உட்கார்ந்தா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதுமா. தவம் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டா உட்கார்ற மாதிரி தெரியுது. சரி, அப்படின்னா நல்லா இருக்கணும்ல, இப்ப ஏன் வலிக்குது? அதுதான் வலிக்கிறதுக்கு தான் இருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதனாலதான் சுகாசனத்தை தான் சஜஸ்ட் பண்ணாங்க. அப்படிங்களா? ரொம்ப நேரம் யாருக்கும் உட்கார முடியாது, வலிக்கும். வலிச்சா உங்க தியானம் டிஸ்டர்ப் ஆயிடும், கான்சென்ட்ரேஷன் போயிடும். உயிர் மேல பண்ணல, முட்டி மேல பண்றீங்க. அதாங்க ஐயா நடக்கும். என்னுடைய கேள்வி வந்து, எனக்கு இயற்கை மருத்துவம் சொன்னாக்கா நம்ம மரவள கலையில இயற்கை மருத்துவம் எங்கேயாவது இருக்குங்களாங்கம்மா? இயற்கை மருத்துவம் ட்ரீட்மெண்ட், இயற்கை மருத்துவம் எங்க இருக்குன்னு கேக்குறேன், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இடம்.
நிறைய கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்களேன், இயற்கை ஓகே மருத்துவம் நிறைய இடத்துல இருக்கு தமிழ்நாட்டிலேயே. ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். எல்லாத்துக்கும் எங்களுடைய முன்னேற்றத்துக்கெல்லாம் காரணம் நீங்க எல்லாம் தாங்க ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி அம்மா, நன்றி ஐயா. மாரிமுத்து ஐயா லைன்ல இருக்காங்க. ஐயா மாரிமுத்து ஐயா வாழ்க வளமுடன். கேளுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையான ஒரு தம்பதிகள் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உண்மையிலே உங்களுடைய ஒரு ஊக்கம் தான் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வேதாத்திரத்துல முன்னேறி செல்றதுக்கும் நம்ம ஒரு ஊக்கமா இருக்குங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்க கருத்துக்கள்லாம் ரொம்ப அருமையான கருத்துக்களா இருக்குது. எனக்கு வந்து ஒரு கேள்வி என்னன்னா, ஐயா வந்து இந்த குழந்தை பேரை பத்தி சொல்லியிருக்காரு. சில பேர் குழந்தை பேரே கிடைக்கல அப்படின்ற போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வினைப்பதிவு இல்லைன்னா உங்களுக்கு குழந்தை பேர் இருக்கிறது அடுத்த பிறகு இருக்காது. ஆனா மருத்துவத்துல அது வேற மாதிரி சொல்றாங்க ஐயா. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? மருத்துவம் வந்து ஆன்மா வினை பதிவுன்னு பேசுறதே இல்லையே. இல்ல மருத்துவத்துல நீங்க ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா 5 லட்சம் புடுங்கிடுவாங்க. ஆமா ஆமா கண்டிப்பா. அதெல்லாம் மருத்துவம்ங்கிறது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பிசினஸ் மாடலா போயிடுச்சுங்க. இப்போ வினைப்பதிவா இருக்கா இல்லையா முக்தியான்னு நம்மளோட ஃபீலிங்ஸ்ல தெரிஞ்சுடலாம். இப்ப குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டாங்கன்னா ஏதோ வினையின் காரணமாகத்தான் நம்ம குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனா அதை பத்தி வருத்தமே இல்லாமல் எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது, தியானம் பண்ண சர்வீஸ் பண்ணான்னு இறங்கிட்டாங்கன்னா அங்க நிஜமாவே முக்தின்னு எடுத்துக்கணும். அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம என்னதான் இருந்தாலுங்க ஐயா, இந்த எண்ணத்தினுடைய அந்த ஐயா சொன்ன மாதிரி உண்மையை தெரிஞ்சுக்கணும், அந்த உண்மையை வந்து நம்ம மறக்காம இருந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறோமே தவிர ஆனா அப்பப்ப மறந்துடுறோங்க ஐயா. அது ஏங்க ஐயா அது மாதிரி? அது ஏன்னா நம்ம வந்து வினை ஆற்றும் போதும் தத்துவத்தை ஞாபகப்படுத்திக்கணும். எண்ணமற்ற நிலைக்கு இன்னும் போகாம இருக்கோம், கொஞ்சம் தூங்கிடுறோம்னு அர்த்தம். துரியாதீதம் எல்லாம் பண்ணி விரிஞ்சு விரிஞ்சு எண்ணமற்ற நிலையில கொஞ்ச நேரம் நின்னு பழகினா சரியா போயிடும். டெப்த் கிடைக்க கிடைக்க சரியா போயிடும். இதெல்லாம் ஆசைதான் காரணம். உடனே மனசு அப்படி இல்ல. அவங்க அக்காளுக்கோ தங்கச்சிக்கோ ஒரு குழந்தை பிறந்து அவன் படிக்க வச்சு அமெரிக்கா போயிட்டான். ஐயோ எனக்கும் ஒரு குழந்தை இருந்திருந்தா படிச்சு அமெரிக்கா போயிருப்பானே, நானும் அமெரிக்கா போயிட்டு வந்திருப்பேனே. இந்த ஆசைதான் காரணம். கற்பனை, மனசோட கற்பனை. இந்த ஆசையில இருந்தெல்லாம் வெளியில வரணும். ஆசையே இதுக்கெல்லாம் காரணம். அதனால கடவுள் எனக்கு அந்த ஆசையெல்லாம் கொடுக்கல, சந்தோஷமா நீ பாட்டுக்கு என்னை வந்து சேர்ற வழியை பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்கலன்னு அதை நல்லா உணர்ந்தா ஒண்ணுமே இல்லைங்க. சுவாமிஜி விளையாட்டா ஜோக்கா ஒண்ணு சொல்வாரு இந்த கேள்வி கேட்டாலே கடைசியில, குழந்தை இல்லைங்கிறவங்க குழந்தை இருக்கிறவங்க வீட்டுல போய் ஒரு 4 நாள் இருந்துட்டு வாங்க. அந்த குழந்தைங்களால எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த குளிக்க கூப்பிட்டா வராது, சாப்பிட கூப்பிட்டா சாப்பிடாது, படிக்க சொல்லும் போது படிக்காது. இந்த குழந்தை துன்பமா இருக்கு எல்லாம். இது போய் இல்லைன்னு எதுக்கு வருத்தப்படுறீங்க? இல்லைங்கிற ஒரே குறையோட போச்சு, இருந்தா நிறைய குறை அப்படின்னு தமாஷ் பண்ணுவார். அதான் 3வது கொஸ்டின் என்னன்னா, நம்ம இறைநில இருந்து வந்திருக்கோம், நம்ம இறைநிலோட போய் சேர போறோம். இந்த வந்த இதுவும் நம்மளுக்கு தெரியாது, போக போற இடமும் நம்மளுக்கு தெரியாது போகுது சார். நம்ம இப்ப வாழ்ற வாழ்க்கையில இப்போ நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இருந்தாலும் நான் அந்த வந்ததையும் மறந்துடுறோம், போக போறதையும் மறந்துட்டு நம்ம செய்த செயல்களே புலன்களிலே நம்ம இருக்கிறோமோ, அதுல இருந்து நம்ம பயிற்சி எடுத்தா கூட அந்த நிலைகள்ல வந்து மாறதுக்கு ரொம்ப நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை சிக்கல்கள் இல்ல வேலை பளு இந்த மாதிரி அங்கிருந்து வரக்கூடிய அழுத்தம் இதெல்லாம் வந்து நம்மளை மறக்கடிக்க செய்தோன்னு ஒரு இது இருக்குங்க ஐயா. இப்போ நமக்கு வந்த இடம் தெரியலன்னு சொல்லக்கூடாது, சுத்த வெளின்னு சொல்லி கொடுத்தாச்சு. போற இடம் எதுன்னு தெரியலன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க நான்கிற தனி உணர்வு அற்றாலே ஒன்னாதான் இருக்குன்னு ஆயிடும். இப்பவே ஒண்ணுதான், நீங்க உணராட்டாலும் ஒண்ணுதான். உங்க மனசு 2ஆ நினைக்குது, உங்களை வேறையா நினைக்குது. இதுதான் ஆக்சுவலா முனைப்புக்கு ஆரம்பம். அடுத்து பழக்கத்துல முடியல அப்படின்னாக்கா இந்த சூழ்நிலை ஏன் இப்படி அமைஞ்சிருக்கு, இதுல நீங்க ஏதோ ஒரு பாடம் கத்துக்கிறதுக்கு இருக்கு. மேற்கொண்டு சில கர்மாவை பண்ணி ஆப்போசிட் சத்கர்மா பண்ணி அந்த இத கேப்பை ஃபில் பண்றதுக்கு இருக்கு. அதுல பாடங்கிறது தாண்டியும் போகணும், இதுல விழுந்துடக்கூடாது உணர்ச்சி வசப்பட்டு. அதுக்காக தான் இப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இதுல ஜெயிச்சு காட்டணும். இது சம்சார சாகரத்துல நம்ம எதிர் நீச்சல் போட்டு கடவுள் கிட்ட போற மாதிரி, தண்ணி அடிச்சிட்டு வந்த மாதிரி இருக்கும்.
நம்ம எதிர்நீச்சல் போடும்போது கொஞ்சம் அப்படிதான் முன்ன பின்ன இருக்கும், இருந்தாலும் ஜெயிச்சு காட்டணும் முடியும். ரொம்ப பண்ணிட்டே நன்றி. இருக்கணும். அது பண்ண பண்ண என்ன ஆயிடும், நீர் ஓடையில தண்ணி அப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா தானாகவே வேண்டாத குப்பையெல்லாம் ஓரமா ஒதுங்கிடும். அதுக்கு ஒரு எஃபர்ட்டே போட வேண்டியது இல்ல. நீங்க பயிற்சியும் முயற்சியும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதும். சரிங்கம்மா, சரிங்கம்மா. ரொம்ப அருமையான தகவல். எங்க மனசுல இருந்த பல குழப்பங்கள் இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப தெரியாம நேரம் என்ன கிடைச்சது. பண்ணுவாங்க, நிறைய பேரு பாஸ்ட் லைஃப் தெரப்பின்னு போய் கேட்பாங்க. ஐயோ, அது போகவே நான் எப்படி இருந்தேன்னு போய் கேட்கறதுக்காக போவாங்க. அவன் அந்த ஆளுக்கு சொல்லிடுறான்னு வச்சுங்களேன், தமாஷா யோசிச்சு பாருங்க. நீ போன ஜென்மத்துல மைசூர் மகாராஜா குடும்பத்துல இருந்த சொல்லிட்டா, நீங்க போய் இப்ப சொத்தை கேப்பீங்களா? எனக்கு ஒரு 500 கொடுன்னு கேப்பீங்களா? கேட்க முடியாது. அதனால இந்த நம்ம இறைநிலையில இருந்து தான் வந்திருக்கோம், அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் தெளிவா சாமிஜி சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த பாஸ்ட் லைஃப் போய் பாக்குறது, இந்த முன்னாடி போறது எல்லாம் பாக்குறதெல்லாம் தேவையே இல்லைங்க. இவ்வளவு கிளியரா ஒரு மகான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் போய் கேட்கறது எல்லாமே நம்மளுடைய மனம் சஞ்சலப்படும், உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையா போயிடும். இதெல்லாம் ஆக்சுவலா சீக்கிரமா முன்னேற மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிப்போம் நம்மள. ரொம்ப அருமையான வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்து கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா கவிதா ஸ்ரீனிவாசன். கவிதா ஸ்ரீனிவாசன், அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். அடுத்து விசி சண்முகம் ஐயா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். சண்முகம் ஐயா, அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, எனக்கு தவத்துல ஒரு சின்ன சந்தேகம். இப்ப நம்ம இறைநிலை தவம் பண்றோம், அது நம்ம மன்றங்கள்ல அது ஒரு ரெகுலரா நடத்துறது இல்ல. மற்ற தவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இறைநிலை தவம் நடத்துறது இல்ல. ஆலியார் மாதிரி அமைப்புகள்ல மட்டும்தான் அந்த இறைநிலை தவம் நம்ம செய்யக்கூடிய வாய்ப்புகள் வருது. இப்ப அந்த இறைநிலை தவத்துக்கும் மற்ற தவத்துக்கும் எனக்கு என்ன ஒரு சின்ன டிஃபரன்ஸ்னா, இப்ப மற்ற தவங்கள்ல நம்ம அந்த ஆகினையில ஆழ்ந்து அப்படியே நம்ம இருந்துடுறோம், துரியமா துரியத்துல இருந்துடுறோம். இறைநிலை தவத்துல ஒரு வர்ணனமாய் வருது. நம்ம அந்த பிரம்மஞானத்துல நம்ம மகிழ்ச்சி என்ன சொல்றாரோ அதை அப்படியே வர்ணனையா காட்சிப்படுத்திட்டு அப்படியே வர்றாங்க. அப்ப நம்ம அதை அந்த தொடர்ந்து அது கேட்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம அதுல ஒரு மனம் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்ல அது லயிச்சு நிக்கிறோமா அப்படிங்கறது எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குங்கய்யா. அதனால இறைநிலை எப்படி மனசு நிக்க வேண்டியது இல்ல. எதற்கு லயிச்சு நிக்கணும்? லயிச்சு நின்னுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஃப்ரீக்வன்சி சார்ட்ல நீங்க ஆல்பா வேவ்ல சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சப்கான்சியஸ்ல மனோ லயம் கூடாதுன்னு தான் ரமணரும் சொல்லுவாரு. லயிச்சு நிக்க வேண்டியது இல்ல. அப்படி ரெகுலரா பண்ணிட்டே இருந்தா சீக்கிரமா குயிக்கா உணர முடியும். இங்க இருந்து போற தியானமும் நல்லா அமையும். மனத்தின் மறுமுனை தெய்வம் நிக்க கூடாதுங்க, அது போயிட்டே இருக்கணும், ஃப்ளோவில் இருக்கணும். பீட்டால இருந்து ஆல்பா, ஆல்பா டு தீட்டா, தீட்டா டு டெல்டா, அப்படி போயிட்டே இருக்கணும். ஆமாங்கய்யா. பட் நம்ம இறைநிலை தவத்துல அந்த வர்ணனை தான் அப்படியே வருது. அதுல உங்களுடைய எப்படி நம்ம வாழ்க்கையை தொடங்கணும், எப்படி முடிக்கிறாங்கிற ஒரு சைக்கிளை சொல்லிட்டே இருக்கிறது தான். அதுல லயிக்க வேண்டிய அவசியமே இல்ல. தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அந்த தவத்தை ஆரம்பத்திலிருந்து அப்படியே சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. நீங்க ஆத்மால களங்கம் இல்லை, சுத்த வெளியா இருந்துதான் இறங்கி வந்திருக்கு, அது கண்டிஷன் பண்ணிடுச்சு உடல் அளவுக்கு அப்படிங்கிற உண்மையை உணர்த்துறதுக்கு தான் இந்த தியானம். உண்மையை உணர்றதுதானே நம்ம வாழ்க்கை நோக்கமே. அதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும். இல்லன்னா இன்னும் சஞ்சித கர்மா எத்தனை இருக்கோ கடவுளே. எனக்கே இருந்துச்சு டவுட், எப்படா எவ்வளவு பெரிய மூட்டையோ தெரியலையே கடவுளே, ஏதாவது ஒரு ஐடியா கூட மூட்டையை அடியில கட் பண்றதுக்குன்னு தமாஷா அப்படி எல்லாம் யோசிச்சது உண்டு. அப்புறம்தான் இது எல்லாம் பண்ண டெப்த் கிடைச்சிச்சு பாருங்க. அப்ப புரிஞ்சிச்சு, விடாம ரெகுலரா சதத அபியாசன்னு பண்றதுதான் ஒரே வழி. அது எங்கேயும் மனசு சிக்கிக்காது, லயிக்காது, மனம் கடந்த நிலைக்கு கூட்டிட்டு போயிடும். பிரம்மஞான அறிவு நமக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த தவம். ஆமா, அது நான் ஞாபகத்துல வச்சுக்கணும், மறந்துட கூடாதுன்னு. சரிங்க.
நன்றிங்க. வாழ்க வளம். வாழ்க வளம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுங்களா ஐயா? நம்ம ஒரு அறிவிப்புக்கு ஒரு பிரேக் எடுத்துக்கலாங்களா ஐயா? அப்படியே முடிச்சுக்கலாங்களா? இனி யாராவது அடுத்தது அதான் இருக்காங்க ஐயா. ஒரு 8 நிமிஷம் இருக்குங்களா? இன்னும் ஒரு கேள்விய வச்சுக்கங்க, அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நாங்க கிளாஸ் எடுத்து போகணும். 30 பேர் வெயிட் பண்ணி. அதுதான் ஆங்கில ஃபவுண்டேஷன் கோர்ஸ் போகணும். ஓகேங்க ஐயா, முடிச்சுக்கலாங்க. ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களை மட்டும் கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். இதோட நிறைவு செய்துக்கலாங்க ஐயா. ஸ்ரீனிவாசன் ஐயா கேளுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. புத்தாண்டு வாழ்த்துக்கள் 2 பேருக்கும். திருவண்ணாமலையில இருந்து ஸ்ரீனிவாசன் பேசுறேங்க ஐயா. மிக அற்புதமான விளக்கங்கள். இந்த உடற்பயிற்சி 2 கண்ணை திறந்துகிட்டு செய்யணும்னு சொன்னீங்க இல்லையா? அத பத்தி ஒரு சின்ன சஜஷன் கொடுக்கலாமா? அது ஏன் கண்ணை திறந்துட்டு செய்யறோம்னாக்கா, நம்மளுடைய டர்னிங் திரும்புறோம் இல்லைங்களா, அது 360 டிகிரிஸ் கரெக்டா திரும்புறதுக்கு கண்ணை திறந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கன்க்ளூஷன். யா கரெக்டா இருந்தா சொல்லுங்க, இல்ல மாத்திரம்னு கத்து. சரி, இந்த 360 டிகிரி திரும்ப முடியாதுப்பா. 180 டிகிரி அவ்வளவுதான் பண்ண முடியும். அதுல 180 இல்ல, இப்படி 90 இப்படி அப்படி வரும். சரிங்கம்மா. அதுக்காக கண்கள் திறந்துகிட்டு செஞ்சா மேக்சிமம் திரும்பலாம். அதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, என்னுடைய டவுட் என்னன்னாக்கா, தப்பா நினைச்சுக்காதீங்க, கேள்வி கொஞ்சம் இடியாட்டிக்கா இருந்தாலும் கொஞ்சம் பதில் சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஒரு புலி ஒரு மானை சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நம்ம இருக்கோம். அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது அந்த புலி கிட்ட இருந்து மானை காப்பாத்துறது நல்லதா, அல்லது அந்த புலி மானை சாப்பிடுறதுக்கு விட்டுறது நல்லதா? அது காட்டு ரெண்டுத்துல புரிஞ்சிட்டு விட்டுடுறதுதான் நல்லது. இப்போ நீங்க மானை விடுவிக்கிறதுக்கு போனீங்கன்னா புலி உங்களை சாப்பிட்டுரும். இல்லைங்க, இப்போ மானை விடுவிச்சோம்னாக்கா பசியில புலி வாடும், அதுவும் பாவம் தான். புலியோட சாபம் உங்களுக்கு வந்து சேரும். நீங்க படைக்கல ஒரு புலியையோ மானையோ, நீங்க படைக்கல. நீங்க அதுக்கு சாப்பாடு கொடுத்து மானுக்கு சாவ கொடுத்து வலியும் கொடுக்கல. அதை பிடுங்கி விட்டு அதுக்கு பசி அதுல துன்பமும் படுத்தல. நீங்க ஒண்ணும் பண்ணல. உங்க ரோல் அதுல ஒண்ணும் இல்ல. பேசாம ஒதுங்கிக்கிறது தான் நல்லது. பாருங்க, சாமி உதாரணம் சொல்லுவாரு. இயற்கை படைப்புல எவ்வளவெல்லாம் நிகழ்வுகள் நடக்குது பாருங்க. ஒரு பள்ளி ஒண்ணு செவுத்துல போகுது, தள்ளி ஒரு பூச்சி இருக்கு. அந்த பூச்சியை பிடிக்க போகுதுங்கிறப்போ பள்ளி பதுங்கும், புலியும் பதுங்கும். கண்ல இருந்து எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிய அந்த பூச்சி மேல பள்ளி பாய்ச்சி பூச்சிய மயக்க நிலை கொண்டு வந்துட்டு சாப்பிடும். அதுதான் இறைநிலை. அதான் இன்னும் நான் வந்து ஆஸ்திரேலியாலாம் இருக்கிறப்போ சில பேர் இந்த பறவைக்கு வந்து சும்மாடி சாப்பிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் பிச்சு போடுவாங்க. அதுக்கு அந்த இடத்துல ஒரு போர்டு அழகா போட்டிருந்தாங்க, நீ இந்த பிரெட்டை போடுவேன்னு சொல்லி கடவுள் அந்த பறவைய படைக்கல, டு நாட் ஃபீட் த பேர்ட்ஸ்னே போட்டிருப்பாங்க. பறவைகளுக்கு நீங்க உணவை கொடுக்காதீங்க. நீங்க பிரெட்டை போடுறீங்க, பறவை பூச்சியோ பழத்தையோ சாப்பிட்றதுக்காக அதோட குடல் அமைப்பு இருக்கு. அந்த குடல் அமைப்பின்படி பறந்து போய் உணவை தேடி ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான இறைநிலை. இப்ப அதுவே நீங்க பாத்துங்க, இப்போ ஒரு அத்தி மரம் வச்சுங்க. அத்தி மரத்துல 4-5 வெரைட்டி இருக்கு. அதுல நம்ம ஊர்ல இருக்கிற நார்மலா இருக்கிற அத்தியில லட்சக்கணக்கான பழம் காய் வரும். அது புழு நிறைய இருக்கும். மனுஷன் சாப்பிட முடியாது, புழு இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. அதுவே பழம் கிளி பறவைகளுக்காக அதை சாப்பிடும். நம்மளுக்காக அடுத்த லெவல் தேனை தீம்பாங்க. வடை மாதிரி சுட்டு காஞ்சதுக்கு அப்புறம் அதை ட்ரை பண்ணி ஒரு கைத்துல கோத்து விற்கிறாங்க. இது தேனத்தி. இன்னும் பாத்தீங்கன்னா ஒண்ணு காடத்தின்னு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கீழே மரத்துக்கு அடியில தான் பழங்க இருக்கும். அது மிருகங்கள், மாடு, மயில் அதெல்லாம் வந்து சாப்பிட்டு போகும். நான் இறைவன் படைப்புல எல்லாம் பேலன்ஸா வச்சிருக்காரு. நம்ம அத படைப்பை நம்ம வந்து குறுக்க போய் தடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. உங்க கருணைய மற்ற உயிர் மனுஷங்க கிட்ட அதெல்லாம் காட்டுங்க, போதுங்க. நன்றிங்கய்யா, அருமையான விளக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றிங்க ஐயா. ஐயா இறுதியாக இந்த சுதா அம்மா மட்டும் கொஞ்சம் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு கேள்வி மட்டும் அவர்களை கேட்டு நம்ம கேளுங்க, பரவாயில்ல. ஓகே.
சுதா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சுதா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா பொதுவாதாங்க ஐயா எல்லாருடைய சார்பில் எனக்கு தோணித்துங்க ஐயா அவங்கள இந்த ஒரு சந்தர்ப்பத்துல கேட்கணும்ட்டு. அம்மா நம்ம ஆஸ் ஏ லேடிஸ் வந்து நம்ம நிறைய விஷயத்த ஃபேமிலி சொசைட்டின்னு எல்லாம் கடந்து வந்திருக்கோம்மா. நம்ம ஈவன் இப்ப சுவாமிஜியோடைய பயிற்சி, உடற்பயிற்சி, காயகல்பம் இதெல்லாம் நம்மளுக்கு நிறைய உறுதுணையா இருக்கு. எண்ணம் ஆராய்தல் எல்லாமே அவரோடது ஒரு பெரிய பேக்கேஜ்மா எனக்கு. ஓகே, இப்ப அந்த மாதிரி வரைச்சு நம்மளுக்கும் எங்கேயோ சமயத்துல வந்து ஒரு இறங்கிடுறோம். இறங்கிட்டு உடனே பிடிச்சுக்கிறோம். நம்ம இமீடியட்டா அந்த ஃபல்க்ரம பிடிக்கிறோம், எழுந்து வரோம். இல்லைன்னு சொல்லல. இப்ப உங்களுடைய ஐயாவுடைய வாழ்க்கை அனுபவம் தெரியும். இப்ப உங்களுதுன்னு இருக்குச்சு ஆஸ் ஏ லேடி. அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இடத்துல இடர்றோம் ஃபேமிலியோட இதுல. நான் அப்படி இறங்கி வரைச்சேன். டக்குன்னு நம்ம என்ன நீங்க வந்து அதை பிடிச்சிட்டு, ஏன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் உதவியா இருக்கும்னு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணித்தமா. ஒண்ணு நினைச்சுக்கணும்மா, வாழ்க்கையில இடறவே கூடாதுன்னு நினைக்க கூடாது. இடறக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பு வச்சா அப்படின்றது ஒர்க் ஆகாது. இப்போ நம்மளுக்கு கண்ணு நல்லா தெரியறது, பிறந்ததுல இருந்து இத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் காலு கல்லுல இடறி தடுக்கிறது இல்லையா? ஆமா. இந்த மாதிரி மனசுக்கு இடறினா தவறு இல்லை, பரவாயில்ல. அந்த உள்ள பதிவு இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு போல் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மானசீகமா மன்னிப்பு கேளுங்க. மானசீகமா மன்னிப்பு கேளுங்க. ரெண்டு மூணு தடவை அப்படி கேட்க கேட்க உங்களுக்கே அநாகரத்துல அப்படியே ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துரும். அப்போ அது தூய்மை அடைஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கலாம். உங்க மனசும் அதை மறந்துரும். இடவே கூடாதுன்னு நினைக்க கூடாதுமா. அதனால பரவாயில்ல. யார் தெரியுமா ஒருத்தர் சொன்னாங்க, இது வாட்ஸ்அப்ல தான் வந்தது, இருந்தாலும் எது பார்த்தாலுமே அப்படி ஸ்ட்ரைட் லைனா இருக்காது. ஈவன் இசிஜி கூட மேல கீழே தான் இருக்கும். அது மாதிரி பரம்பரையிலயும் ஒருத்தருக்கு பெண்களுக்கு தான் மோஸ்ட்லி ஆஸ்துமா வருமாமா. ரேர் கேசஸ்லாம் ஜென்ஸுக்கு வருது. ஒரு ஜென்ரேஷன் வரும். எங்க பாட்டிக்கு இருந்துச்சு, அடுத்தது எங்க அப்பாவுக்கு இல்ல, அப்படி என் தங்கச்சிக்கு வந்துச்சு, அவ பொண்ணுக்கு இல்ல, அவ பையனுக்கு வந்துருச்சு. இப்படி வரிசையா வந்துட்டு இருக்குது. அது மாதிரி மேல கீழ் தான் இருக்கும், ஏற்றம் இறக்கம் இருக்கும் வாழ்க்கையில. இல்லைன்னா நமக்கு அதுவே ஒரு அகங்காரம் ஆயிடும். ஒரு நாள் இடர்னது இல்ல தெரியுமா அப்படின்னுட்டு அதுவே அகங்காரம் ஆயிடும். அதனால பரவாயில்ல. ஓகே, தேங்க்யூ ஐயா. உங்களுடைய விளக்கங்க ஐயா. ஏன்னா நீங்க இன்னும் எங்களெல்லாம் சப்போர்ட்டிவா பார்த்து சொல்லுவீங்க. இதான் சொல்றேன், அதுக்குதான் எடுத்து வச்சிருக்கேன். நேற்றுக்கு தான் யாரோ கேட்டாங்க, அதை படிக்கிறேன் பாருமா. இது வந்து எங்களுடைய 50th இயர் ஆஃப் மேரிட் லைஃப். ஓ, வாழ்க வளமுடன். இதோட சீக்ரெட் என்னன்னு கிளாஸ்ல கேட்டாங்க. ஓகே, நான் இதான் சொன்னேன். The woman in a family is adjustable and sacrifice, then life goes on and on peacefully and joyfully. கண்டிப்பாங்கய்யா. குடும்பத்தில் உள்ள பெண்கள் அனுசரிப்பு மற்றும் தியாகம் இருந்தால் வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். God has designed பெண்களை அந்த மாதிரி ஒரு தியாகத்துக்கும் அனுசரிச்சு போற மாதிரியும் உடல் மனம் அமைப்பு அப்படிதான் வச்சிருக்காரு. கொஞ்சம் உணர்ச்சி வயப்பட்டா கூட பெண்ணுக்கு உணர்ச்சி ஜாஸ்தி தான். ஏன்னா அப்பதான் யாராவது தப்பு பண்ணா கூட அதை மன்னிச்சு, ஆனாலும் அவங்கள பாதுகாக்கிற நல்ல உணர்வு வரும், அன்பு ஃபீலிங் வரும். அதுக்காக தான் கடவுள் பெண்களுக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசத்தை வச்சிருக்கிறாரு. அது ஒண்ணும் தப்பு இல்ல. விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவன் விட்டு கொடுப்பதில்லை. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதனால விட்டு கொடுத்து போயிட்டே இருந்தா நிம்மதியா இருக்கும், நல்லா இருக்கும் எல்லாம். இந்த அம்மா ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட், ரொம்ப தியாகம் எல்லாம் பண்ணதுனாலதான் 50 வயசு ஓடிருச்சு சுதா. அவரே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அவரே ஒரு வரும்போதே ஒரு நல்ல சோலா வந்துட்டாரா. எனக்கு ஒண்ணும் பெரிய கஷ்டமா இல்ல. எதுவும் பரவாயில்லன்னு தாண்டி வந்துட்டோம். எல்லாம் டெம்பரரி. இந்த நிலைமையும் மாறும். இதெல்லாம் சொல்லாமலே நம்மளாவே அனுபவத்திலேயே தெரிஞ்சிட்டோம். சொல்றாங்க எல்லாரும், அவ்வளவுதான், ஒண்ணும் இல்லை. இட்ஸ் தட் சிம்பிள். லைஃப் இஸ் சிம்பிள். இந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள நம்ம இப்ப சுவாமிஜி இந்த பயிற்சி ஏதோ அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள கிரவுண்ட்ல இருக்கச்சே அது நல்லா இருக்குமா. எங்க போனாலும் திரும்பி அந்த ஃப்ரீக்வன்சில தான் நம்மளால இருக்க முடியறது. அதுவும் ஒரு இசைவு தானேமா. அது ஃப்ரீக்வன்சின்னு நீங்க நம்பரே செட் பண்ணிக்காதீங்க. அமைதி நிலை, அமைதியே தான் ஆனந்தமாவும் இருக்கும். இப்போ பீயிங் பீஸ்ஃபுல் இஸ் பிளிஸ்ஃபுல்.
பீஸ்ஃபுல் இஸ் பிளிஸ்ஃபுல். அதனால அமைதி நிலைன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரீக்வன்சியை மறந்துருங்க. ஓகே ஓகே. அமைதியா சாந்தமா வச்சுக்கிறீங்க, அதுலயே நிறைவாவும் இருக்கும், ஆற்றலும் இருக்கும், ஆமா, ரொம்ப கருணையும் வரும், எல்லாமும் அதுல அடங்கி இருக்கு. தேங்க்யூமா, தேங்க்யூ ஐயா. நம் கடமை அறவாழ்வின்